பாரத அன்னையின் அன்பு புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்களுடைய பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திரு வி ரமேஷ் அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணாநகர் சட்டமன்ற பொறுப்பாளர். பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக பேசிய விவகாரத்தில் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர். அப்போது கைது செய்த சவுக்கு சங்கரை தாராபுரம் வழியாக கோவை மத்திய சிறைக்கு போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்லும் போது வாகனம் விபத்தில் சிக்கியது. போலீஸ் வாகனத்தில் இருந்த சவுக்கு சங்கர் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். சிறைக்குள்ள ஏன் லெஃப்ட் ஹேண்ட் தம்பு வைக்கிறார்? ஆனா என்ன அர்த்தம்? வலது கை செயல்பட முடியல. திமுகவை சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து பரபரப்பு ஏற்பட்டது. சவுக்கு சங்கர் பேசிய பேட்டியை ஒளிபரப்பு செய்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்தார். சவுக்கு சங்கரின் சென்னை மதுரவாயில் வீடு மற்றும் சவுக்கு மீடியா அலுவலகம் ஆகியவற்றில் சோதனை செய்தனர். சவுக்கு சங்கரின் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு தேனி போலீசார் சீல் வைத்தனர். எனது அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது, வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது, அலுவலகத்தில் இருந்த கேமராக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சவுக்கு மீடியாவில் பணியாற்றிக் கொண்டிருந்த 5க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடும்பம் கொள்ளையடிக்க சவுக்கு மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் பொய் வழக்குகளை போட்டுக்கொண்டு சவுக்கு சங்கர் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டிருக்கிறார். குண்டர் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் உச்சநீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லை என்றால் உடனடியாக பிணையில் விடுவிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜாமீன் கிடைத்த பிறகு போலீசார் அழைத்து சென்ற போது கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கையாளகத்தனத்தினால் இதுவரை 55 பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும். நீதிமன்றங்களுக்கு நன்றி, எனது வழக்கறிஞர்களுக்கு நன்றி. தமிழக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு 2 முறை குண்டர் சட்டத்தில் என்னை பவள விழா கொண்டாடும் ஒரு கட்சி அடைத்திருக்கிறது என்பது உள்ளபடியே வெட்கக்கேடு. நிச்சயமான சும்மா விட மாட்டேன் சொல்லி என்னெல்லாம் கொன்றணும், நீங்கள் இப்படிலாம் விட்டீங்கன்னா சும்மா விட மாட்டேன். நான் கோர்ட் இருக்குது, நீதிமன்றங்கள் மீது முழுமையான நம்பிக்கை இருக்குது, பார்த்துக்கொள்ள. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. பல பொய் வழக்குகள் போட்டு உங்களை குண்டாசில் போட்டு அதுக்கப்புறம் வெளியே இன்னைக்கோட 1 வருஷம் ஆகுது. எப்படி சார் உணர்றீங்க? நான் வெளியே வந்த மறுநாள் திரு செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். ஏற்கனவே நம்ம 200th ஷோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசினதுனால அந்த சொல்ல விரும்பலை. நான் வெளியே வந்ததற்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன், தமிழகத்திலிருந்து திரு கோபாலகிருஷ்ணன், ஐயப்பராஜ், திரு கௌதம்குமார், திரு கிறிஸ்டபர், பக்ருதீன், திரு பாலமுருகன் என்று எண்ணற்ற வழக்கறிஞர்களோட உழைப்பின் காரணமாகத்தான் நான் வழக்கறிஞர் திரு ராஜ்குமார், அதாவது ஒரு மினிமம் 6 to 7 months வெளியிலே வரக்கூடாதுன்றது தான் அவங்களோட இன்டென்ஷன். அவங்களோட அந்த நோக்கத்தை முறியடிக்கிறதுக்கு இங்கே இந்த வழக்கறிஞர்கள் என்னாலும் பண்ண முடியுமோ பண்ணாங்க. அமேசிங். அது குண்டாஸ் போட்ட 3வது நாளே அதை எடுத்து கோடைக்கால விடுமுறை அமர்வில் அமர்ந்திருந்த நீதிபதி திரு ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அதை ரத்து செய்தது. உடனிருந்த நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் 3வது நீதிபதிக்கு போனது. அதற்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் குண்டர் சட்டம், தடுப்பு காவல் சட்டம் ரத்து செய்யப்பட்டு, சரி இன்னொரு 3 வழக்குகளில் தான் ஜாமீன் போடணும், வெளியில் வந்துடலான்னு பார்த்தா அடுத்த குண்டாஸ் போட்டுட்டு சரி இதோட ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போது அது என்ன ஆகுனா 2வது குண்டாஸ் போட்டால் என்ன ஆகுனா திருப்பி இன்னொரு 6 மாதம் ஆகும். 1 வருஷத்துக்கு நான் வெளில வரக்கூடாது. இதுதான் இவர்களது எண்ணமாக இருந்தது. 2வது குண்டாஸ் போட்ட உடனே நேராக உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. பாருங்கள், நீங்கள் குண்டாஸ் ரத்து பண்ணிங்களா, திருப்பி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சார் நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம் சார் என்று சொல்லி ஓடி சென்றார்கள். நான் ஏற்கனவே 200 ஷோவில் சொல்லியிருந்தேன்ல, வெளியில் வரும்போது
பிளாங்க்கு, ஒரு ட்ராக் ஷூட்டு, ஒரு டிஷர்ட்டு, ஒன்றுமே இல்லை. உலகமே வெறுமையாக இருந்தது. ஒரு வருடம் ஓடி போச்சான்ட்டு ரொம்ப வியப்பாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆஃபீஸு, ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில். அதுக்கப்புறமும் என்னென்ன நடந்துச்சுன்றது நம்ம தொடர்ந்து நேயர்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். 1 இயர் ரீகால் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி நான் ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கேன், வலுவாக இருக்கிறேன். அவ்வளோ எளிதாக என்னை தூக்கி இங்கே போய் கேஸில் தூக்கி இன்றைக்கி உள்ளே வச்சிட முடியாது அப்படின்ற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மக்களோட ஆதரவு. அவ்வளோதான். நான் மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்கிறேன். இப்போ ஒரு தப்பான ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரியான நடவடிக்கைகளை சந்தித்தால் மக்கள் கண்டும் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் இவன் சரியாக பேசுகிறான், அவனை நீங்கள் தொல்லை கொடுக்குறீங்கன்ட்டு அந்த மக்கள் கொடுக்குற ஆதரவால் தான் நம்மளால் திருப்பி எந்திரிச்சு நிற்க முடியுது. இப்போ இந்த நிமிஷம் கைது பண்ணாததுக்கு காரணம் கூட மக்களோட ஆதரவு தானே? நிச்சயமா. அதனால தான். ஸோ இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி, விடக்கூடாது, நீங்கள் என்ன நசுக்க பார்க்குறீங்க, நான் விட மாட்டேன், எந்திரிச்சு நிற்பேன் பாரு அப்படின்ட்டு 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது எந்திரிச்சு நின்ட்டேன். நான் கேட்குறேன், நான் நிறைய பேசிட்டேன் இதை பற்றி. மாலதி அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். நீங்கள் அந்த சிறையிலேருந்து வெளில வந்து அன்றைக்கே சந்திச்சிங்க, சேனல்லாம் இப்போ தொடங்கலை நம்ம. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க 1 இயர் கழிச்சு? இன்றைக்கி மக்கள் கொடுத்த ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு மலைப்பாக இருக்குது சார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. அவங்க வீட்டு பிள்ளைக்கு ஏதாவது ஆனால் எப்படி ஒரு பதைக்குமோ அந்த பதைப்பு எப்போவுமே இருந்தது சார். இன்றைக்கி நீங்களும் நானும் இன்றைக்கி வந்து நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், உயிரோடு உட்காந்துருக்கோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்கவுண்டரு அது இதுன்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே உட்காந்துருக்கோன்னா மக்களோட ஆதரவு தான் அது மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறுன்ற ஒரு எண்ணம் தான் சார் அதுக்கு முக்கியமான காரணம். மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொள்ளும் சார். இன்றைக்கி நம்மளுடைய ப்ரோக்ராமோட ஹீரோ அப்படின்னாலே அது வந்து திரு செல்வ பெருந்தகையாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ நியூஸ் இருக்குது அவர் தொடர்பாக. இன்னொன்று, ஒரு மனுஷனுக்கு ஒரு பக்கம் அடி விழுகலாம், சுற்றி அடின்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி விரிவாக விவாதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன 2 கிளாரிஃபிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன் மாலதி. நேற்று நீங்கள் அந்த விக்டிம், செக்ஷுவல் அசால்ட் விக்டிமை பற்றி எடுத்த ஒரு நேர்காணல் தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையும் டிஜிபி அலுவலகமும் இது பொய், அந்த செய்தியே பொய் என்பது போல் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருந்தார்கள். நான் இந்த கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி டாக்டர் ஆர் ஸ்டாலின் அவர்தான் இந்த மாவட்ட காவல்துறையின் சார்பில் இதை செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆர்வ கோளாறில் செய்திக்குறிப்பை எல்லாம் வெளியிடுவதற்கு முன்பாக நாம் ஒழுங்காக நமது வேலையை செய்திருக்கிறோமா என்பதை ஸ்டாலின் போன்ற அதிகாரிகள் முதலில் உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு செய்திக்குறிப்பை வெளியிட வேண்டும். நேற்று நான் இது சம்மந்தமாக விளக்கம் கொடுக்கும்போது நான் குறிப்பிட்டிருந்தேன், அந்த சம்பவம் கேரளாவில் தான் நடந்தது. நாமும் அதை இந்த நிகழ்ச்சியில் மறுக்கவில்லை. ஃபஸ்ட்டு இங்கே வந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் விரட்டி விட்டீங்க, அந்த பிள்ளைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு விக்டிம் எப்படி மோசமாக ட்ரீட் பண்ணிங்கன்றது ஒரு சார்ஜ் நான் சொன்னேன். 2வது சார்ஜ், அந்த பொண்ணு இங்கே என்ன பணம் கேட்டு மிரட்டினாங்க, இங்கே வந்து இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்ட்டு 2வது ஒரு புகார் கொடுக்குது. அந்த புகார் மீது நீங்கள் இன்று வரை முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை அப்படின்றது தான் நமது நிகழ்ச்சியில் குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தோம். வக்கனையாக விளக்க அறிக்கையெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஒழுங்காக அவங்க போலீஸ் ஒழுங்காக வேலை செஞ்சாங்களன்றதை பார்க்கணும். 29/11/2023 அன்று இந்த பாதிக்கப்பட்ட இதே பெண் கன்னியாகுமரி மாவட்ட சைபர் கிரைம் முன்பாக அளித்த புகாரோட நகல் இது. அந்த புகாரில் அந்த இன்சிடெண்ட்டை இந்த பொண்ணு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறைக்கு என்ன கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அந்த புகாரில் என்பதை மட்டும் நான் படிக்கிறேன். தற்போது அவர்கள் அந்த வீடியோவை பரப்பிவிட்டு அது வாட்ஸ்அப்பில் எல்லா ஊருக்கும் பரவி வருகிறது. அந்த வீடியோவை வைத்து மிரட்டி பிரியன் என்னிடமிருந்து 5000 ரூபாய் ஜிபே மூலம் வாங்கினான். அந்த பிரியன் எங்கே இருக்காமா? தமிழ்நாட்டு பையன். இது தொடர்பாக நான் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முற்பட்ட போது பிரியனின் அக்கா சஹி ஜெரோ என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என மிரட்டியதால், 2வது அஃபென்ஸ், மிரட்டியதால் பயந்து நான் புகார் அளிக்கவில்லை. தொடர்ந்து 3ஆம் எதிர்மனுதாரர் தொடர்ந்து சஹி ஜெரோ என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல்வேறு முறைகளில் கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றார். இது அஃபென்ஸ் இல்லையா? எனவே தாங்கள் என்னை, அந்த பொண்ணு பயன்படுத்தியிருக்க வார்த்தை நான் படிக்கிறேன் அப்படியே, கற்பழித்து அதை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் பரப்பி மானபங்கப்படுத்திய எதிரிகள் மீதும் என்னை புகார் அளிக்க விடாமல் தடுக்கும் வண்ணம் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீதும் வழக்கு பதிவு செய்து தக்க நடவடிக்கை எடுப்பதோடு எதிரிகள் பரப்பிய வீடியோவை நிரந்தரமாக அழிக்க உதவும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இது கேரளா போலீஸ்க்கு ப்ரேயரா, உங்களுக்கு ப்ரேயரா? இதே புகாரில் அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பேரால் சொல்லுது, இச்சம்பவம் தொடர்பாக கேரள மாநிலம் பொழியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு இந்த புகாரை கொடுக்குது. நீங்கள் நான் எஃப்ஐஆர் பண்ணுமா இல்லையா?
இன்றைக்கி வரைக்கும் போட்டிங்களா? யோக்கிய மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறீங்க, கொடுக்குறது இல்லாமல் மிரட்டுறது, கடுமையான நடவடிக்கை எடுப்போம், பொய்யான தகவல். நாங்கள் சொல்கிறது பொய்யான தகவலா? நீ சொல்கிறதா ஏன் பொய்யான தகவல்? நடவடிக்கை எடுத்துகின்ற மாதிரி கொடுக்குறீங்க, அது பொய்யான தகவல் இல்லையா? முதல்ல இந்த அதிகாரிகளாம் மீடியாவை மிரட்டுற வேலையை விடணும், நிறுத்திக்கணும். இது நல்லதில்லை, அவர்கள் எதிர்காலத்துக்கு இது நல்லதில்லை, கெரியருக்கு நல்லதில்லை. ஒரு எஸ்பியாக இருக்கிறீங்க, இது என்ன நடந்துச்சுன்னு கூப்பிட்டு கேட்டேன்னா, சார் இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு சார், நம்ம எஃப்ஐஆர் போடலன்றது சொல்லியிருப்பாங்களா? அதை தானே சொன்ன ப்ரோக்ராமில். மிரட்டுறீங்க. இன்னொரு கிளாரிஃபிகேஷன், நேற்று நாம் அந்த மாநில குற்ற ஆவண காப்பகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அல்லது நடைபெற உள்ள ஊழலை பற்றி நாம் விரிவாக பேசியிருந்தோம். எஸ்பி திருமதி லாவண்யா அவர்களோட பங்கு பற்றியும் பேசியிருந்தோம். அதில் கன்சல்டன்ட்னு சொல்கிறீங்க, நீங்கள் பட் அந்த கன்சல்டன்ட்டோட பேரை சொல்லாமல் விட்டுட்டீங்க. கன்சல்டன்ட் யாருன்றது பேர் சொன்னால் தானே நீங்கள் இந்த உயர் அதிகாரிகளான வாங்கடே, திரு வெங்கட்ராமன் போன்றோர் அந்த கன்சல்டன்ட்டை தெரிஞ்சுட்டு அப்பா நீ கிளம்பு, முதல்ல இடத்த காலி பண்ணு என்று சொல்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த கன்சல்டன்ட்டோட பேர் வந்து குமரி செல்வன், KPMG என்ற நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர், பெரிய நிறுவனம் அது. அந்த நிறுவனத்தின் சார்பாக கிரைம் ரெக்கார்டு பியூரோக்கு இவர் கன்சல்டண்ட்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் லாவண்யாவும் சேர்ந்து தான் பல கோடிகளை ஆட்டையை போடுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று நம்ம பேசியதிலே பாதி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கன்சல்டன்ட் பேரையும் சொல்லிட்டேன். அதிகாரிகள் தலையிட்டு இந்த கொள்ளை நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். இன்னொன்று கூட இருக்குது சார், கிளப் வந்து மகாலட்சுமி கிளப்னு சொல்லியிருந்தோம். சூப்பர் மாலதி, அருமை அருமை. நான் மகிழ்ச்சியோடு இந்த தகவலை சவுக்கு நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகாலட்சுமி கிளப்பு, அஷ்டலட்சுமி கிளப்பு, ஜான்சன் கிளப்பு ஆகிய 3 கிளப்புகளில் சட்டவிரோதமாக சூதாட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி டேர்ன் ஓவர் என்றெல்லாம் நான் சொன்னேன். இதில் மகாலட்சுமி கிளப்பு வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கிளப், ஓகேவா? காசு வச்சு ஆடக்கூடாது, பட் கேமு இதெல்லாம் நடத்துறதுக்கு தே ஹேவ் பெர்மிஷன். பட் இந்த அஷ்டலட்சுமி, ஜான்சன் இது 2க்கும் பெர்மிஷனே கிடையாது. தொடர்ந்து நாம் வீடியோவில் வலியுறுத்தி பேசியதன் காரணமாக சென்னை மாநகரத்தின் கூடுதல் ஆணையர் திரு டாக்டர் கண்ணன் அவர்கள் தலையிட்டு ரெய்டு பண்ணி ஜான்சன் கிளப்பு, அஷ்டலட்சுமி கிளப்பு 2ம் சோழி அரோகரோ முடிக்கப்பட்டு விட்டது. சரியா? இது ஒரு அருண் கூட தான் சொல்லியிருப்பார். அதையெல்லாம் மீறி இது மூடப்பட்டு விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள. திஸ் இஸ் ஜேர்னலிசம். புரியுதா? தம்பி நிதிஷ் கற்றுக்கணும், புரியுதா? இதுக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அங்கே ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். இந்த அதிகாரிகள் மீது நமக்கு என்ன தனிப்பட்ட பகையா? 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய்க்கு சூதாடிக்கிட்டு இருக்காங்க சார். அது சட்டவிரோதமாக நடக்குதுன்றதை நம்ம சுட்டி காட்டுறோம். நீங்கள் சீல் வச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக பாராட்டுறீங்களா? எனக்கு என்ன இருக்குது? ஸோ இப்படி தான் தேடி பிடித்து நாம் செய்திகளை பதிவு செய்ய வேண்டும். இதுதான் மக்கள் பணி, இதுதான் ஊடகம். சரியா? இப்போ அந்த பெண்ணு பற்றி பேசினோம். இப்போ இந்த பெண்ணுக்கு நம்மளை அணுகுனதுனால தானே இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு ஓரளவுக்கு கல்வி கிடைக்குதுமா? வீட்டில் தானே உட்காந்துருந்துச்சு, வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சேங்க சார். ஏன்னா வரன் பார்க்க வராங்க, அந்த வரனுக்கும் கேவலமானவங்க பாருப்பா. பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து சம்மந்தம் பேசுறதுக்கு வராங்க, அவங்க வீட்டுக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு. அந்த அனுப்புனவன் தான் இவன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குவேன், புரியுதா? இதுக்கு எஃப்ஐஆர் போடாமல் நம்மளை மிரட்டுறது. ஸ்டாலின் தெரிஞ்சுக்கணும். 15 வருஷமாக வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கேன் நான். அவர் சர்வீஸ்க்கு இப்போ தான் வந்திருப்பார், விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பெண்ணுக்கு வந்து வயது 20 தான் சார். அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வாழ்க்கை 20 வயசுலேயே முடங்கி போயிடுச்சு சார். இதுதான் ஜேர்னலிசம் தம்பி, புரியுதா? இன்றைக்கி பார்த்த நீயும் இன்றைக்கி ஸ்டுடியோக்கு வந்திருந்தாங்க, வந்து இன்றைக்கி படிக்குது, உதவிகளும் வந்து கொண்டு இருக்கிறது. நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உதவ முன் வருகிறார்கள், ஓகேவா? திஸ் இஸ் ஜேர்னலிசம். போய் அடுத்தவன் பெட்ரூமில் எட்டி பார்த்துக்கிட்டு அதை பற்றி கிளுகிழுப்பு வீடியோ போடுறது ஜேர்னலிசம் அல்ல. நாம் ஒரு நாளும் அதை செய்ய மாட்டோம். அரசியல்வாதிகளை பார்த்துட்டு சுற்றுலா எப்படி, நல்ல கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. அது ஜேர்னலிசமே கிடையாது. அவ்வளோதான், புரிஞ்சுக்கிட்டான். ஸோ திரு செல்வ பெருந்தகை அவர்களை பற்றி வந்து இன்றைக்கி நிறையா நியூஸ் வந்திருக்கு சார். முதல் விஷயம், திரு EPS அவர்கள் பிரச்சாரத்தின் போது பேசினது. திரு செல்வ பெருந்தகையை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இந்த பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க போட்டிருக்க சட்டையில் எப்படி விதவிதமான கலர் இருக்குமோ அவர் வந்து ஒழுங்கா சொல்லுங்கம்மா, ஒட்டு போட்ட சட்டை, பழைய ஆள் இல்லை. அதான் சொல்கிறார். இப்போல்லாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு பிச்சைக்காரலாம் நல்ல சட்டை தான் போட்டிருக்காங்க. கிழிஞ்சிருக்கும் அந்த இடத்துல. நீ கூட பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சட்டையெல்லாம் இங்கே ஓட்டை இருக்கும். இப்போ ஓட்டையை தச்சேன்னா இப்படி சுருங்கிடும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஒரு சட்டையிலேருந்து துணியை கிழிச்சு இந்த இடத்துல பேட்ச் பண்ணிக்குவாங்க. ஒட்டு போட்ட சட்டை, அதை சொல்கிறாரு அவர். அந்த மாதிரி அவர் வந்து பல கட்சிகள் மாறி வந்திருக்காரு. எப்படி பல கட்சிகளில் கொள்கைகள் வேறு வேறாக இருக்கோ, அந்தந்த கட்சியில் இருக்கும்போது அந்த கொள்கையை பிரதிபலிக்கிறாரு. அதுவே அவருடைய கொள்கையாக ஆயிடுது அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னார்? காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். அவர் விசுவாசமாக இல்லை. ஏன் அதை பேசினாருன்றதை நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டு விட்டது. காங்கிரஸை திமுக விழுங்கி கொண்டிருக்கிறது, கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு அழகிரி அவர்கள் எங்களுக்கு கூடுதல்
இடம் வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். இப்போதைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அப்படிலாம் எங்கள் கேட்க சொல்லி எங்கள் தலைமை சொல்லலை, எங்கள் தலைமை சொல்லும்போது நாங்கள் கேட்டுக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ இவர் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இல்லையே, உன் கட்சிக்கு நீ விசுவாசமாக இருப்பா அப்படின்ட்டு திரு பழனிசாமி அவர்கள் நேற்றைய பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசியிருக்கிறார். நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான். உங்கள் மாலதி எப்படி கரெக்டாக சொன்னாங்கன்னு தெரியல, சுற்றி சுற்றி செல்வ பெருந்தகை தான் மாற்றுறது. அதற்கு திரு செல்வ பெருந்தகை எதிர்வினையாற்றிருக்கிறார். நேற்று விமான நிலையம் என்று நினைக்கிறேன், அங்கே பத்திரிகையாளர் சந்தித்தார். என்ன பேசினாருங்க சொல்லுப்பா? விசுவாசத்தை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு அதிமுக விசுவாசமாக இருக்கீங்களா? அப்போ பிஜேபி வந்துட்டு எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றி, ஜெயலலிதாமெல்லாம் சிறைக்கு போனவர், சொத்து குவிப்பு வழக்கில் இது கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினாங்க. நீங்கள் அவர் கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே, நீங்கள் விசுவாசத்தை பற்றி பேசலாமா சொல்லியிருக்காரு. சொல்கிறாரு 91 தேர்தலில் ஒரு தொகுதியிலோ 2 தொகுதியிலோ தான் திமுக 234ல் 2ல் தான் ஜெயிச்சிச்சு. கருணாநிதி ஒரு இது பருதின்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் ராஜீவ்காந்தியை கொன்றது திமுக என்று இவர்கள் செய்த பிரச்சாரம். அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, ரைட்டா? ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த இனத்துரோகி காங்கிரஸ்ன்னு கூட்டணியை 63 சீட்டு கேட்டவுடனே கூட்டணியை பிச்சாங்க. அப்புறம் சோனியா கூப்பிட்டு சிபிஐ திருப்பி அனுப்பணுமான்னு கேட்டவுடனே இப்போ எடுத்துக்கப்பா, என்னப்பா உங்களுக்கு இல்லாத 63 நாயன்மார்கள் என்று உருட்டினார். இப்படி நீங்கள் விமர்சனத்தை கூட்டணி வைப்பதற்காக விமர்சனத்தை தொடங்கினீர்கள் என்றால் இந்தியாவில் எந்த கட்சியும் மிஞ்சாது, சரியா? எனக்கு தெரிந்து இந்தியாவில் கூட்டணி வைக்காத கட்சிகள் பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி வைத்ததில்லை. அது கூட சொல்ல முடியாது. நீங்கள் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தீர்கள் என்றால் 75 நெருக்கடி நிலைக்கு பிறகு 77 ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி அமைகிறது. அப்போது இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வர RSS உதவியது. இந்திரா காந்தி ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வான்னு சொல்லுவாங்க. 1991 பாகிஸ்தானை தோற்கடித்து பங்களாதேஷ் உருவான போது வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தியை காளி என்று வர்ணித்திருக்கிறார். RSS கொண்டாடியதவரை. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேசுவோமே, திமுகவும் அதிமுகவும் தான் எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வைக்காத கட்சி. வேறு எந்த கட்சியையும் இதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் சரியான கேள்வியை தான் எழுப்பியிருக்கிறார். அதுதான் சார் நான் கேட்கணும்னு நினச்சேன். என்னதான் இருந்தாலும் திரு செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸோட தலைவர், அவரை இந்த அளவுக்கு ஒரு காட்டமான விமர்சனம் வைக்க என்ன சார் காரணம்? யார்? திரு EPS. நீங்கள் சொன்னீங்கல்ல சுற்றி சுற்றி நியூஸ் வருதுன்னு, அங்கே என்ன நடந்துச்சு காங்கிரஸில் அப்படின்றத ஒரு சென்ஸ் பண்ணி தான் இந்த பாமை ட்ராப் பண்ணியிருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்களே அழைத்து சொல்லியிருப்பார்கள், 4 மிதிச்சு விடுங்கண்ணே, டெல்லியில் சொன்னால் கேட்க மாட்டேறாங்க, அதனால் இது இருக்கலாம். அன்று கூடுதலாக அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்காரா பழனிசாமின்னு கேட்டிருந்தார் செல்வ பெருந்தகை, கரெக்டா? பழனிசாமியை விட அதிமுகவுக்கு விசுவாசமான நபர் யார் என்று எனக்கு புலப்படவில்லை. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியிடமும் இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலில் கூட பிஜேபியிடமும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். தனித்து பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். டெல்லிக்கு அழைக்கிறாங்க அமித்ஷா கிட்ட பேசுறதுக்கு. டெல்லிக்கு போகிறதுக்கு நாள் துரோகிகளுக்கு கட்சியில் இடமில்லை, அலுவலகத்தை அடித்து உடைத்தவர்கள், அதிமுக ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்களித்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் கட்சியில் இடமில்லை, விசுவாசிகளுக்கு மட்டுமே இடம். இது அதிமுக நேசிக்கிறவன் தானே செய்ய முடியும். தன்னை மட்டும் நேசிக்கிறவனா நேராக போய் அமித்ஷாட்ட கூப்பிட்டு சேர்த்து வைங்கன்ட்டு செஞ்சுருப்பாங்களா? கட்சியை நேசிக்கிறதுனால தானே. இதை விட அதிமுக யாருப்பா விசுவாசமாக இருக்க முடியும்? OPS அதிமுகவுக்கு விசுவாசின்னு சொல்ல முடியுமா? பதவி தேசா கைப்பற்ற பார்த்து ஆபீஸ் அடிச்சு வச்சார்ல. இன்னொன்று, 2016 அதிமுக ஆட்சியை திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது அதுக்கு ஆதரவு அளித்தவர்கள் தானே இந்த OPSம் 10 MLAக்களும். ஆனால் இதை பற்றியெல்லாம் அவர் பேச வேண்டியதில்லை. செல்வ பெருந்தகை ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்றால், காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவாதம் மற்றும் அதை தொடர்ந்த தாக்கங்கள். சரி, இப்படி ஒரு கட்சி தலைவரை விமர்சனம் பண்ணுறப்ப அங்கே கீழே இருக்க நிர்வாகிகள் தான் எப்பயும் அவங்களுக்கு பதிலளிப்பாங்க. இப்போ யாருமே அப்படி பதிலளிக்கலையே சார் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஆதரவா? அதற்கு மாறாங்க சார், வேறு வேறு காரணங்களை காட்டி திரு செல்வ பெருந்தகை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தனித்து விடப்பட்டிருக்காரா செல்வ பெருந்தகை? செல்வ பெருந்தகை தொடக்கத்திலிருந்தே தனித்து தான் விடப்பட்டார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும், அவர்கள் வெளிப்படையாக பேச விரும்பவில்லை தவிர தெரியும். அந்த பதவிக்கு துளியும் தகுதி இல்லாதவர் திரு செல்வ பெருந்தகை. முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் முன்னாள் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி. சுப்பிரமணியம், சத்தியமூர்த்தி, மூப்பனார், ஞானதேசிகன் போன்ற லெஜெண்ட்ஸ் இருந்த பதவி இது. ஆல் செட் அண்ட் ரவுடி பாய் தானே செல்வ பெருந்தகை. இது அங்கே இருக்க காங்கிரஸ்காரனுக்கு தோணுமா தோணாதான்? சாதியை தவிர செல்வ பெருந்தகை இந்த பதவிக்கு வர்றதுக்கு வேறு ஒரே ஒரு காரணம் இருக்கா? இவங்க யாராலையும் வாயை திறந்து பேச முடியாது. என்னென்னா, தலித்துன்றதுனால ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னான்னா, ஏய் தலித்து விடாது, அது ஏற்கனவே அதை வச்சு தான் இருந்தாலும் வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு. அப்போ துப்புரவு தொழிலாளி வெள்ளை சட்டை போடுறதும் உங்களுக்கு பிடிக்கல, அவன் தொழில் முனைவர் ஆகிறதும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்மகிட்டே உருட்டினார்ல. அதை மீறி என்ன கேட்டீங்கன்னா PCR ஆக்ட். அவ்வளோதான். இதுக்கு அஞ்சுக்கிட்டு தான்
இதுதான் நடந்திருக்கு. இன்றைக்கி வரைக்கும் இவரை மாற்றாமல் வச்சுருக்கிறது காரணம் இதான். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிங்க நீங்கள். ஏய் எங்கள் தலைவனையாக பேசுகிறேன்னு கொதிச்சு வரணும் எல்லாரும் இல்லையா? நல்ல மீதிங்க தலைவரேன்னு வேடி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று சார், இவர் சொல்லியிருக்காரு தலைமை அப்படி எதுவுமே சொல்ல, கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கீழே இருக்கவங்க ஃபுல்லாக கூட்டணியில் பங்கு வேணும், அதிக தொகுதி வேணும் கேட்டுக்கே இருக்காங்க சார். அதுவும் ஒரு கட்சியில்ப்பா 140 வருஷ கட்சியில் விஷயத்துக்கு வர்றேன். ஸோ இங்கே எல்லாருமே இந்த மாதிரி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆல் செட் அண்ட் டன். அது இன்றைக்கி பலவீனமாக இருந்தாலும் அந்த காங்கிரஸ் கட்சியை நேசிக்கிறவன் தான் இன்றைக்கி வரைக்கும் அங்கே இருக்கான். ஐ மீன் தொடர்ந்து கட்சி மாறாமல் அந்த கட்சியில் இருக்கவன்ட்டு போய் எதுக்கு எனக்கு காங்கிரஸ் கட்சினா நல்ல கட்சிங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சிங்க, என்னையா அப்படி இருக்குது தோத்துக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டுங்க, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சிங்க. இதுதான் செல்வபிறந்தக்கு என்ன லாயல்ட்டி இருக்குது? எத்தனை கட்சி அவர் திரு பழனிசாமி கரெக்டாக தான் சொன்னார், ஓட்டு போட்ட சட்டை தானே நீ. ஃபர்ஸ்ட் இது சார் பூவை ஜெகன்மூர்த்தி அவங்க, புதிய பாரதம், பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், டாக்டர் கிருஷ்ணசாமி கூட புதிய தமிழகம், இது காங்கிரஸ். அப்போது இதெல்லாம் என்ன கொள்கையில் கருத்து வேறுபாடு காரணமாக இவர் 5 கட்சிக்கு மாறினாரா? நேற்று அந்த பிரஸ் மீட்டில் கூடுதல் இன்னொரு விஷயத்தை சொன்னார் கணிச்சியா, 5000 கோடிக்கு நிலத்தெல்லாம் மீட்டிருக்கோம். அப்புறம் இன்னொன்று சொன்னார் சார், நான் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் கமிட்டி இருந்துச்சு, இப்போ 1000க்கு மேலே கமிட்டி உருவாக்கியிருக்கேன்றார் சார். நான் வந்த பிறகு கட்சி வளர்ந்திருக்கிறது என்று ஒரு தலைவன் சொல்லும்போது எதை பெருமையாக அந்த தலைவன் சொல்லிக்கொள்வான் என்றால், நான் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியோட வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது, காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையில் நாங்கள் சாதனை புரிந்திருக்கிறோம், காங்கிரஸ் கட்சி இத்தகைய வளர்ச்சியை அடைந்திருக்கிறதுன்றதான் ஒருத்தன் பெருமையாக ஒரு தலைவன் சொல்லுவான். 5000 கோடி சொத்தை மீட்டிருக்கேன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க தானே சொத்து முதல்ல நமக்கு வரும். இன்னொன்று ரவுடித்தனம் பண்ணி தானே அந்த சொத்தையை மீட்ட. அவன் ஒருத்தன் 30 வருஷமாக அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்திருக்கான். இந்த சொத்தை நீங்கள் மீட்கிறதுனா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சார் பொசிஷன் எங்ககிட்ட கொடுங்கன்றது தான் சரியாக இருக்கும். உள்ளே நுழைய முடியாமல் செவுத்து எழுப்பி, இப்பவும் போய் பாரு செவுறு இருக்குது, உள்ளே யாருமே நுழைய முடியாமல் செவுத்து எழுப்பி கோர்ட்டில் அந்த கேஸ் முடியறது வரைக்கும் உள்ளே ஒரு 10 பேர் காங்கிரஸ்காரங்களை இவரோட அல்ல கைங்க 10 பேரை சேரை போட்டு அங்கே உட்கார வச்சு ரவுடித்தனம் பண்ணுவாங்க தெரியுமா, இடத்த ஆக்கிரமிக்கணும் ரவுடித்தனம். அந்த ரவுடித்தனம் பண்ணி இதை மீட்டு 5000 கோடி சொத்தை மீட்டிருக்காங்க. சொத்தை நீ எதுக்கா மீட்ட? டிஎல்எஃப் கிட்ட இது வியாபாரம் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டை போடுறதுக்காக நீ இந்த ப்ராஜெக்டே நீங்கள் தொட்டிங்க கையில். இதுதான் செல்வபிறந்தை இந்த சொத்தை மீட்டதுக்கான உண்மையான காரணம். இன்னொன்று மீட்டேன்னு சொல்கிற வார்த்தையே சரியா இருக்குமான்னு தெரியல சார். ஏன்னா இந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எத்தனை வருஷங்கள் வேணாலும் நடக்கலாம். மீட்டுட்டேன்ற வார்த்தையே பயன்பாடு தவறுன்னு தோணுது சார். ஒரு சிக்கலான சிவில் லிட்டிகேஷனே நான் அதுக்குள்ளே போக வரல. அதை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். வந்துருச்சு, ஸ்டேட்டஸ் ஆர்டர் மாதிரி ஆர்டர் பண்ணிட்டாங்கம்மா, புரியுதா? இப்போது இந்த ரூமுமா, இந்த ரூம் இது என் சொத்து இங்கே இருக்குது, 30 வருஷமாக நான் வச்சுருக்கிறேன், ஃபுல் பொசஷனோட என்கிட்ட அக்ரிமெண்ட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி சைன் பண்ண அக்ரிமெண்ட் இது, ரைட்டாக நாங்கள் உட்காந்துருக்கேன். திடீர்னு நீங்கள் 2 பேரும் வந்து சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு என்னை உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நான் தான் கோர்ட்டுக்கு போகிறேன், புரியுதுங்களா? கோர்ட்டுக்கு போய் சார் 30 வருஷமாக வச்சுருந்தேன் சார், நான் இதை பாருங்கள் சார் ஃபோட்டோலாம், நான் வந்து அந்த கிரவுண்டை பக்கத்தில் இருக்க மென்பொருள் நிறுவனங்களுக்கெல்லாம் பார்க்கிங்க்கு வாடகைக்கு விட்டுருக்கேன் சார், என் கூட சைன் பண்ணியிருக்காங்க சார், காங்கிரஸோட நிகழ்ச்சிகளுக்கு காரை இங்கே நிறுத்துறதுக்கு என்கிட்ட எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து வாங்கியிருக்காங்க சார், பாருங்கள் சார்னு நான் கோர்ட்டில் போய் சொல்கிறேன். கோர்ட்டு அது பழசப்பா முடிச்சு போச்சு, ஆனால் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு கேட்கும்போது நீங்கள் 2 பேரும் உள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் தான் எனக்கு அக்ரிமெண்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்துன்னு சொன்னோன்னா கோர்ட்டு சரி உடுப்பா, அது பழைய அக்ரிமெண்ட்டு, இப்போ இன்றைக்கி அவங்க இருக்காங்கல்ல விடுனோடனே நானும் விட்டு போயிடுறேன். இதுதான் வீட்டை லட்சணம், புரியுதா? இவர் பண்ணது அடாவடி. ஆனால் வழக்கு இப்போ இருக்கா சார் உள்ள? இல்லை அது ஜேவி 2 பேரும் போனோம், இவர் ஏதோ மால் கட்டணும்னு நினச்சாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சா? அந்த ஜேவி தான் அக்ரிமெண்ட் போட்டது. இப்போ அந்த நிறுவனம் போயிடணும். இப்போ டிஎல்எஃப் கூப்பிட்டு தான் தொடரும் விட மாட்டாங்க. அவங்க ஒரு பணம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பேன், அதை ரெக்கவரி பண்ண வேணாமா? 3 கோடி ஏதோ கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க சார். இன்னைக்கு வட்டி போட்டு சொல்லுங்க, அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருக்குமா நீங்கள் சொல்கிறது கரெக்ட், ஐ அக்ரி. அவன் விடுவான், அவன் பொசஷன் போயிருக்கலாம், என் துட்டு என்னாச்சு, நான் கொடுத்த 3 கோடி. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். இவரோட நோக்கம் அந்த டிஎல்எஃப்ன்ற நிறுவனத்துக்கிட்ட போய் டிஎல்எஃப் நிறுவனத்தின் உரிமையாளர்களை கொண்டு போய் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேட்டை உட்கார வச்சு உனக்கு ஒரு அமௌண்ட்டு, உனக்குன்னா கட்சிக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு டொனேஷனு அப்படின்னு டீல்லாம் பேசி முடிச்சு அதையும் கெடுத்து விட்டது நம்ம தான் நிதிஷை. தொடர்ந்து எங்கேயுமே வரல, தொடர்ந்து பேசணும் டிஎல்எஃப்னு பேசி 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 இந்த விஷயம்லாம் எப்படி கார்கே காதுக்கு போயிருக்கோம், என்ன பண்ணியிருப்பாரு, ரைட்டா? இன்னொன்று வேறு சொன்னார் சார், நாற்காலியை பிடிச்சி தவழ்ந்து ஒன்று நான் பதவிக்கு வரல, என் மேலே இருக்க நம்பிக்கை வச்சு பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்றார் சார். உன் மேலே வச்ச நம்பிக்கையெல்லாம் இல்லை, எப்படி பதவி வந்துச்சுன்றதை பேசுகிறேன் நான் இன்னைக்கு. இவர் எப்படிப்பட்டவர்? செல்வபிறந்தகை இந்த பதவிக்கு நியமனம் செய்யப்படும் போதும் சரி, அதற்கு பிறகும் சரி, இவர் மீது இருந்த வழக்குகளின் பட்டியலை எல்லாம் எடுத்து இந்த மாதிரி வாலியத்துயிர் சுத்துற ஆள் என்பதை சொல்லி, எந்த கட்சிக்குமே இவர் விசுவாசமாக இருந்ததில்லை என்பதை சொல்லி, ஆர்பிஐயில் கிளாஸ் 4 எம்ப்ளாயியாக இருந்தவர் இவர். அந்த ஒரு சட்டப்படிப்புன்னு படிச்சுட்டு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற அந்த டிகிரியை ஃப்ராடுன்றாங்க, 10th முடிக்கலன்றாங்க அந்த ஆள். ஸோ ஆர்பிஐயில் பியூனாக இருந்து இன்று பல 100 கோடிகளுக்கு சொந்தக்காரராக திரு செல்வபிறந்தை ஆனது அப்படின்ட்டு இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து ஆவணப்படுத்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேட்டை கொடுக்கறது இங்கேருந்து அவங்க போனாங்கன்னா அதை தொடக்கூட மாட்டாராம் கார்கே. உங்கள் எல்லாருக்குமே தலித்துனா பிடிக்கல,
தலித்தை போட்டாலே நீங்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை தூக்கிட்டு வந்துடுறீங்க. கண்மூடித்தனமா, புரியுதா? நம்புறது. அவர் எப்படி பார்க்குறாருன்னா, இவர்கள் எல்லாம் உயர் சாதியினர், செல்வப்பிரந்தையை மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர்களில் ஒரே ஒருவர் கூட திரு செல்வப்பிரந்தை இந்த சாதியை சேர்ந்தவர் என்பதற்காக அவரை மாற்ற வேண்டும் என்று சாதிய கண்ணோட்டத்தில் ஒருவர் கூட சொல்லவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. நான் சொல்கிறேன், தீரர் சத்தியமூர்த்தி, பெரிய பெரிய ஆட்கள் இருந்த பாரம்பரியம் மிக்க ஒரு பதவி அது. அதில் ஒரு 5 கட்சி மாறி வந்த ரவுடி பயில கொண்டு போய் உட்கார வைக்க தான் அந்த கட்சிக்காரன் எப்படிப்பா பார்ப்பான் சொல்லுப்பா? திராவிட கட்சிகளுக்கு தான் இந்த கல்ச்சரு, ரவுடிக்கு கூப்பிட்டு அடைக்கலம் கொடுக்குறது. இப்போ பிஜேபியில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதை நீக்கிட்டாங்க இப்போ. அப்போ இதுதான் அவங்களோட கிரீவன்ஸ். ராகுல் காந்தி கூட இவரை மாற்றலாம். இது நம்ம வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்த ஒரு வாலிபெருந்தகை தான் இருக்காருன்றது இந்த தகவலும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் மாற்றலாமா வேணாமா என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் காலஞ்சென்று திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கில் ஒரு அற்புதமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின் பின்னணியில் செல்வப்பிரந்தையை மாற்றலாம் என்ற யோசனைக்கு காங்கிரஸ் தலைமை வந்திருக்கிறது. இப்போ இவ்வளோ நாள் இவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலித்துன்றதுனால உங்களுக்கு எல்லாம் இதாக போச்சு, ஒரு தலித்து இந்த பதவிக்கு வர்றது உங்களால் தாங்கிக்க முடியல, காங்கிரஸில் தலித்துகள் முன்னேறக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இத்தனை வருஷமாக தான் ஆண்டாண்டு காலமாக மற்ற சாதியினர்லாம் இருந்தார்களே, இப்போது தலித்து தலைமை பதவிக்கு வரக்கூடாதா அப்படின்ட்டு அவர் நாம் நேஷனல் பிரசிடெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் இந்தியன் ஸ்டேட்ஸில் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் லீடர்ஸை எம்பவர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் எம்பவர் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். காலம் சென்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை சிபிஐ விசாரிக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்புக்கும் தேசிய காங்கிரஸ் தலைமை திரு செல்வப்பெருந்தகையை மாற்றணும்னு யோசிக்கிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நல்ல கேள்வி. நான் சிறையிலிருந்து வந்த பிறகுதான் இதை பற்றி பேசினேன் என்று நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் அரசல் புரசலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. செய்தியாக சில யூடியூப் வீடியோக்களில் இது வந்தது. நான் வந்த பிறகு வெளிப்படையாகவே செல்வப்பிரந்தை இந்த கொலையின் பின்னணியில் இருக்கிறார் என்பதை நான் வெளிப்படையாக பதிவு செய்தேன். தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சி உள்ளே இருக்கவங்களுக்கு இது தெரியாது அந்த தகவல். ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தீர்ப்பு பற்றி அதில் என்ன பஞ்சாயத்துன்றதை சொல்கிறேன். ஐஸ்கிரீம் அதிகாரியின் உதவியுடன் வழக்கு வேகமாக சார்ஜ் போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட்டா? ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அக்யூஸ்டு அஸ்வத்தாமன். கரெக்டாக? அஸ்வத்தாமன் எந்த கட்சியில் இருந்தார்? காங்கிரஸ். இளைஞர் காங்கிரஸ். அஸ்வத்தாமனை கட்சியில் சேர்த்து பதவி கொடுத்தது யார்? திரு செல்வப்பெருந்தகை. எஸ். அஸ்வத்தாமன் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தார்ன்றது ஊருக்கே தெரியும். இன்றைக்கி சரி சம்பவம் பண்ணேன், அவனை காப்பாற்றி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணல, ஜெயிலேருந்து வெளில எடுத்து விடுறதுக்கு 1 வருஷம் ஆச்சா? ஸோ கட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியும். இப்போ இவ்வளோ நாள் அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, பாரியா கொலை பண்ணிட்டு தப்பிச்சிட்டான், யாருமே ஒன்றும் பண்ண முடியாது என்று இருந்தார்கள். நீ வழக்கு சிபிஐக்கு போதா? சிபிஐ செல்வப்பிரந்தையை காப்பாற்றணுன்ற என்ன தேவை இருக்குது? ஐஸ்கிரீம் அதிகாரியும் செல்வப்பிரந்தையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, அதனால காப்பாற்றணும் என்று காப்பாற்றுகிறார். சிபிஐன்னு காப்பாற்ற வேண்டும். அப்போது ஒரு கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை விசாரணைக்காக சிபிஐ அழைத்தால் தேசிய அளவில் எப்படி இருக்கும்? சொல்லவே வேணாம். பிஜேபி நேஷனல் லெவலில் அதை எல்லாத்தையுமே நியூஸ் ஆக்கிடும். என்னங்க சார்? இது எவ்வளோ சங்கடத்தை ஏற்படுத்தும், புரியுதுங்களா? கொலை கேஸ்லம்மா திரு செல்வப்பெருந்தகையை கூப்பிட்டு விசாரிக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? ஏன்னா அந்த குற்றப்பத்திரிகையெல்லாம் அவர் பெயர் இருக்கான்னு தெரியல. அவர் பெயர் இல்லாமல் போட வேண்டும் என்பதற்காக ஐஸ்கிரீம் அதிகாரி தயாரித்த குற்றப்பத்திரிகையில் செல்வப்பெருந்தையின் பெயர் எப்படி வரும்? உயர்நீதிமன்றம் ஏன் மாற்றியது? அப்போ இதை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க, புரிஞ்சுக்குங்க. சென்னை சிட்டி போலீஸோட சார்ஜ் ஷீட்டை தூக்கி குப்பையில் போட்டுட்டு சிபிஐ ஸ்க்ராட்சிலேருந்து விசாரிப்பாங்க. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், கூப்பிட்டு விசாரிப்பாங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். செல்வப்பிரந்தைக்கு எதிராக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க தந்தையும் மகனும் தயாராக இருக்கிறார்கள். யார் தந்தை மகன்? அஸ்வத்தாமனும் அவங்க அப்பாவுமாங்க சார்? எஸ். அவர் ஈரல் மாற்று சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நாகேந்திரன் விட்டுட்டீங்க. அவர் சிகிச்சை ரேலா ஹாஸ்பிட்டலில் தான் அந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. ரேலா ஹாஸ்பிட்டலே எனக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்று அவர் நீதிமன்றத்தை அணுகிய போது அரசு தரப்பு அரசு மருத்துவமனையில் தான் பண்ண வேண்டும்னு, சார் அங்கே சரியாக பண்ணல, இங்கே எனக்கு அந்த பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட இந்த ஆள் அந்த லிவர் ரிஜெக்ட் ஆகி சாவணுன்ற லெவலுக்கு கவர்மெண்ட்டு புஷ் பண்ணிடுச்சு. அவர் சும்மா இருப்பாரா? இன்னொன்று கிட்டத்தட்ட மரணத்தை பார்த்துருப்பார் அவர், இல்லையா? இப்போ செல்வப்பிரந்தை அவர் ஏன் காப்பாற்றணும்? அவர்கள் எல்லாம் பேசிவிடக்கூடாது, அல்லது பேசினால் அது ஏட்டில் ஏறக்கூடாது என்பதற்காகத்தானே அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்கள் மீது அத்தனை பேர் மீதும் குண்டர் சட்டத்தை போட்டு ஒருவர் கூட ஜாமீனில் வெளிவர முடியாமல் உறுதி செய்தீர்களா இல்லையா? உறுதி செய்தது யாரு? சென்னை மாநகர கமிஷனர் திரு அருண். அதான் இப்போ அவங்களுக்கு குண்டாசை ரத்து பண்ணும்போது கூட அவ்வளோ ஆவணங்களை எப்படி ஒரே நாளில் கமிஷனர் படிச்சாங்க அப்படின்னு கேட்டு தான் ரத்து பண்ணாங்க. 7000 பக்க ஆவணங்களை படித்து பார்த்து ஒரு அதிகாரி எப்படி கையெழுத்து போட்டிருக்க முடியும்? அதுவும் ஒரே நாளில் 13 பேருக்கு.
அப்போ ஏன் அருண் இந்த வேலையை செய்யணும்? ஏன் குண்டாஸ் பண்ணணும்? அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய சென்சேஷனல் மர்டர் கேஸில் மாட்டினோன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த கோர்ட்டும் வெளில விடாது. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. ஏன் அவ்வளோ வேகமாக? சரி, அதையும் மீறி வந்தாங்கன்னா இட் இஸ் தி கோர்ட் விச் கிராண்ட்ஸ் பெயில். ஆனால் ஒருவேளை அவங்க தப்பித்தவரை கூட வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு அவசரமாக குண்டாஸ் ஏன் போட்டீங்க? அப்போ பை மிஸ்டேக் கூட அவன் ஜெயிலேருந்து வெளில வரக்கூடாது. அப்போ அருணுக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்? வந்தால் என்ன சார் ஆகும்? வந்தால் சொல்லுவாங்க செல்லு பிறந்தது தான் காரணம்னு. அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடக்கலன்னு தெரியும்ல. இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சிபிஐக்கான கோரிக்கை வலுப்பெறும் அல்லவா? இது இப்படி சொல்லலாம், சிபிஐ கோரிக்கை போவாங்க, அது கிராண்ட் ஆகும் அப்படின்லாம் எதிர்பார்க்காத போது இந்த மூவ் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், அப்படி பார்த்தா திருவங்கடத்தையும் அப்படி குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சிருக்கலாம்ல சார். அவருக்கு சார் என்கவுண்டர் பண்ணணும். அதனால்தான் ஐஸ்கிரீம் அதிகாரி நீண்ட நாள் சிறையில் இருக்க போகிறார். இப்போது 30 அக்யூஸ்டு, ரைட்டா? ஒருத்தன் பயப்படுவான், 2 பேர் பயப்படுவான், 5 பேர் பயப்படுவான், 10 பேர் பயப்படுவான். 30 பேரும் பயந்துக்கிட்டு உண்மையே சொல்லாமல் இருப்பான்ட்டு எந்த கேரண்டியும் கிடையாது. இல்லை, தூக்கி ஒருத்தனை சுட்டா மொத்தம் பயப்படுவானா? அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருப்பானா? இவங்க எல்லாம் இந்த ரவுடிசம்லாம் பண்ணக்கூடியவர்கள் தான். இவங்க எல்லாம் யாரும் அரவிந்தர் ஆசிரமத்தில் சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் அல்ல. இந்த சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள். அப்போ அவனுக்கு இயல்பாக பயம் இருக்கும்ல. எனக்கு தைரியம் முடிஞ்சால் சுட்டுப்பாருன்றதுனால நான் தைரியமாக பேசுகிறேன். எங்கே போனாலும் கஸ்டடியில் இருக்கும்போதும் பேசுகிறேன், வெளியில் இருக்கும்போதும் பேசுகிறேன். அவங்க போலீஸ் பார்த்தா இயல்பாக பயம் இருக்கும்ல. அதுவும் இந்த மாதிரி என்கவுண்டர்னவுடனே அட்டிங்கிடுவாங்க. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, 3 பேரும் ஒன்றா அரெஸ்ட் பண்ணுறாங்கப்பா. அரெஸ்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஒன்றை மட்டும் தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. பேப்பரில் பார்க்குறது நிதிஷை கொண்டுட்டாங்கன்னு எப்படி இருக்கும் உனக்கு? ஸோ இது போக செல்லப்பெருந்தகையோட டைரக்ட் ரோல் பற்றி திருவேங்கடத்துக்கு நாலேஜ் இருந்துச்சுன்ட்டு நான் ஜெயிலில் இருந்தப்போ இந்த கேஸோட அக்யூஸ்டு என்கிட்ட சொன்னாங்க. அதை சொல்லிட்டு தானே வெளியில் ஸ்டைலாக பேசினார். ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோன்னு இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் பிறகு தான். ஏன் இந்த விவகாரத்தில் அருண் சிறை செல்வார் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால், மற்ற என்கவுண்டர்களுக்கும் இதற்கும் வேறுபாடு இருக்கிறது. மற்ற என்கவுண்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு தேடி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர் அங்கிருந்து வந்தார், அவரே நில் என்று சொல்லும்போது நிற்காமல் ஓடினார், மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுத்து சப் இன்ஸ்பெக்டரை வெட்ட பாய்ந்த போது தற்காப்புக்காக சப் இன்ஸ்பெக்டர் சுட்டதில்னு உருட்டுவாங்க. இந்த கேஸில் என்னென்னா, அக்யூஸ்டை செக்யூர் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க. கோர்ட்டில் போய் நாங்கள் இந்த மாதிரி இந்த அக்யூஸ்டை விசாரிக்கணுன்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்னு நினைக்கிறேன், அசிஸ்டன்ட் கமிஷனர் அஃபிடவிட் கொடுத்து நான் அவங்கள எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயிலேருந்து எடுக்கிறாங்க கஸ்டடி. அப்போ அந்த கோர்ட்டிலேயே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த பிரமாண வாக்குமூலத்தில் என்ன கொடுக்கணுன்னா, எப்படி நான் அழைத்து செல்கிறேனோ அதே நிலையில் இவர்களை மீண்டும் ஒப்படைப்பேன்னு எடுக்கணும். எங்கேருந்து எடுக்கிறீங்க? திருவேங்கடத்தை நீதிமன்றத்துக்கிட்ட. ஜெயில் உள்ள என்ன கத்தி துப்பாக்கிலாம் வச்சுக்க முடியுமா? அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எப்படி கூட்டிகிட்டு வருவாங்கன்றது தெரியும் உனக்கு. ஒரு 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 சைபர் அஃபென்ஸில் மாட்டின எனக்கே 20 போலீஸ் AK-47 கோலகேஸுக்கு போனவனை எப்படி கூட்டிகிட்டு போய் திருவேங்கடம் துப்பாக்கி ஒளித்து வைத்திருக்கும் இடத்தை சொல்கிறேன் என்றாராம். உண்மையிலேயே திருவேங்கடம் அப்படி சொல்லியிருந்தாலும் இந்த கேஸுக்கும் துப்பாக்கிக்கும் சம்மந்தம் இல்லை, 3 உட்காருன்னு சொல்லணும். நீங்கள் கரெக்டாக ஆம்ஸ்டாங் என்ன துப்பாக்கியிலே சுட்டாங்க. அப்போது துப்பாக்கி எடுத்து தரேன்னு சொன்ன உடனே சரி துப்பாக்கி எடுத்து தரேன்னு சொன்னதாகவே இருக்கட்டுமே, விடிய காத்தால் 4 மணிக்கு எதுக்கியா கோழி கூவுறதுக்கு முன்னாடி எதுக்கியா கொண்டு போகிறீங்க? கூட்டின்னு போய் ரெட் ஹில்ஸுக்கு பக்கத்தில் புழலுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல, அதுவும் எப்படின்னா ரோட்லேருந்து தூரமாக ஒரு தகர ஷெட்டு இருக்குது. அந்த தகர ஷெட்டே முதல் நாளைக்கு சுடுறதுக்காக போட்டிருப்பாங்க பொழுது. ஒரு தகர ஷெட்டு இருக்குது. அந்த தகர ஷெட்டு உள்ளே துப்பாக்கி ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாராம். இவங்களை போய் எடுத்து கொண்டு போட்டு வெளில நின்றுருந்தாங்களாம். உள்ளே போய் திருவேங்கடம் திடீரென்று இவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தகர ஷெட் வழியாகவே சுட்டாராம். இவங்க பண்ணதை தற்காப்புக்காக சுடும்போது உள்ளே போனால் திருவேங்கடம் செத்துக்கிறது. காலையில் 5 மணிக்கு திருவேங்கடத்தை சுட்டதாக ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொன்று, சுரேஷ்குமார் என்ற ஒரு ஏசி திருவேங்கடத்தை கோர்ட்டில் ஸ்வேர் பண்ணி கஸ்டடி எடுக்கிறார். எடுத்து அவர் கண்ணன்ற இன்னொரு ஏசிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறார். இந்த நேம்ஸு உதாரணத்துக்காக நான் சொல்கிற நேம்ஸ், ஓகேவா? இவர் எடுத்து இன்னொருத்தரை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. கோர்ட்டு வாங்கிட்டு தானே ஒப்படைக்குது. நீ எப்படி இன்னொருத்தனை ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்? என்னென்னா எடுத்தால் மாட்டிக்குவோம்ல, அவன்கிட்ட தானே கோர்ட்டு ஒப்படைக்குது. அவங்க நான் சுடமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. பாசிபிள். எப்படி அதை மாற்றினேன்னு கேட்டால், ஜேசி எனக்கு அவர்கிட்டேருந்து இவர்கிட்ட மாற்றினான்னா, ஜேசிக்கு எது அதிகாரம்? நீதிமன்றத்துக்கு மட்டும்தானே அதிகாரம். நீங்கள் இன்னொருத்தட்ட கஸ்டடியை மாற்றுறதா இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி அந்த சேஞ்சை பண்ணணும். இப்போ அவரும் சிறை செல்ல வாய்ப்பு இருக்குது. டெஃபினெட்லி அவரை தான் இப்போ விட்னஸாக எடுத்து யார் அக்யூஸ்டாக எடுத்து அப்ரூவராக மாற்றணும். டாக்டர் விஜயகுமார் தான் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி தூக்கி போய் சுடுன்னு சொன்னாருன்னு 5 மணிக்கு திருவேங்கடத்தை சுட்டதா ரெக்கார்டில் இருக்குது. விடிய காத்தால் 2 மணிக்கே டாக்டர் விஜயகுமார், சிபி சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன், இவங்களோட டவர் லொக்கேஷன்லாம் 2 மணிக்கே அங்கே அந்த சுட்ட இடத்துல இருக்குது. இன்னொன்று சிம்பிளாக கேட்குறேன், நீ தான் இந்த உதவி ஆணையர், காலையில் 5 மணிக்கு
இவ்வளோ பெரிய கேஸ் அக்யூஸ்டு எதுக்குப்பா கூட்டும் போனீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? நைட் நேரத்தில் எதுக்கு சார்? அப்படியே எடுத்துகிட்டு போய் ஹேண்ட்கப் போட வேண்டியதானே? அதான் 2 துப்பாக்கி சும்மா உட்காந்துருக்கு, உங்களுக்கே துப்பாக்கி வச்சிருக்கப்ப என்ன சார் அவங்களுக்கு துப்பாக்கி இல்லாமையா போயிருப்பாங்க? இன்னொன்னு இப்படி கையில வச்சுட்டு ஏதோ அங்க வச்சிருக்கேன் அங்க வச்சிருக்கேன் காட்ட சொல்ல வேண்டியது. போய் எடுத்துகிட்டு வரணும் அனுப்புகிறாங்களாம். துப்பாக்கி உள்ள இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வாப்பான்னு வெளியே 2 பேர் நின்று அதுவும் என்ன துப்பாக்கி என்ன எடுத்து சுட்டு போடுவாங்க, யாரா இருந்தாலும் தெரியும் சார். இதை பண்ணிட்டு ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவேன்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா எவ்வளோ திமிரு இருக்கும் உங்களுக்கு. மாட்டீங்களா நீங்கள்? சார் இப்போ நம்ம கடந்த காலங்களை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு எப்பெல்லாம் ஒரு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கோ உடனே அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுகி அதுக்கு ஸ்டே வாங்கிடுவாங்க. ஸோ இதுக்கும் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க மாலதி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இவ்வளோ பேர் செத்துருக்கான், தூக்கிட்டு ஓடுறாங்க. இது ரொம்ப யோக்கியத்தனம். அந்த அண்ணா நகரில் அந்த ஒரு சிறுமி குழந்தை கோர்ட் அதை பார்த்துட்டு போக்சோ கேஸை விசாரிக்க தெரியுமே அவங்களுக்கு அறிவு இருக்குதான்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து இந்த சிபிஐக்கு பார்த்தா அதை தூக்கிட்டு போகிறாங்க. எதை எடுத்தாலும் தூக்கிட்டு போய் ரோஹத்கி கிட்னி வழக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அருண் ஜெயிலுக்கு போகிற மேட்டரில் போகாமல் இருப்பாங்களா? நேற்றே டிஸ்கஷன் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. போகலாம், ரோஹத்கி, சித்தார்த்த லூத்ரா, அதாவது மொத்தம் எத்தனை பெரிய சீனியர் இருக்கோன்னு சொல்லியிருக்காங்களோ எல்லாரையும் தூக்கி நமக்காக நிப்பாட்டலாம் என்று ஒரு ரவுண்டு டிஸ்கஷன் நடந்திருக்கிறது. இவங்க தானே முடிவு எடுக்கிறது, அவர் என்ன பொம்மை தானே, போகலான்ட்டு போகிறார் அவர். இந்த நேரத்தில் இந்த வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு செல்வது சரியா? அருணை காப்பாற்றிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அருணை, டாக்டர் விஜயகுமாரை மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக போவாங்க. போகிறது சரியா மாலதி? இப்போ சார் முதலமைச்சர்கிட்ட என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க சார். நான் முதலமைச்சராக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன கேட்பேன்னா, ஏங்க குற்றம் நடந்திருக்கு, ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவியெல்லாம் நான் போய் விசாரிச்சுட்டு தான் வந்தேன், அவர் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக தலைவர், விசாரிக்கட்டுமே, என்ன இருக்குது நம்மளுக்கு, என்ன இதில் இருக்குது, சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு தானே முதலமைச்சர் சொல்லணும். அவர் ஏன் அனுமதி கொடுக்கணும்? அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நம்ம போலீஸ் விசாரித்ததை கோர்ட்டு தப்புன்னு சொல்லிச்சா நமக்கு அது அசிங்கம் சார். இதே மாதிரி தான் சார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை சாவுல இதே மாதிரி ஆகிடுச்சு. தொடர்ந்து அப்போ பார்த்தோன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டு உள்துறை உங்கள்கிட்ட இருக்குது சார். தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு சார் ஸ்காட்லாண்ட் யார்ட் சார். ஸோ இது ஒரு அவமானம், இதுக்கு நம்ம ஒத்துக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவார் அவர்? சார் சிபிஐயும் போலீஸும் விசாரிக்க போகிறாங்க, ஏஜென்சி தான் வேறு, இன்சிடென்ட் ஒன்று தானே, நீங்கள் ஏன் தப்பாக விசாரிச்சிங்கன்னு கேட்கணும்ல சார். என்கவுண்டரில் மாட்டிக்கிட்டு அருண் ஜெயிலுக்கு போயிடுவார் சார்ன்றது சொல்லலாம்ல அவர்கிட்ட. சார் எதுக்கு சார் அவரை டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க? அவ்வளோலாம் கேட்க மாட்டார் சார். அது கரெக்டு தான், நான் நிதிஷ் சொல்கிறதுல உடன்படுறேன். அவ்வளோதான் கேட்க மாட்டார். போகிறீங்களா, போயிட்டு வாங்கப்பா, அவ்வளோதான் சார். அதான் நடக்கும். இதையே கூட சொல்லாமே, அந்த சுட்ட இன்ஸ்பெக்டர் ஜெயிலுக்கு போயிடுவார்னு சொல்லலாம்ல. ஏங்க சுட்டிங்க அப்படின்னு கேட்கலாம்ல. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே சுட்டோன்னு சொன்னால் இவருக்கு என்ன ஞாபகம் போதா சார்? ஆம்ஸ்ட்ராங் சார் எவ்வளோ பரபரப்பு சார். அது என்னங்க பண்ணும், ஒருத்தனை தூக்கி சுட்டா சமூகம் அடங்கிடும் சார். நல்ல வேகமாக பேசி கொண்டிருந்த இயக்குனர் பா ரஞ்சித்து கூட இந்த என்கவுண்டர்களுக்கு பிறகு அமைதியாகி விட்டார். நினைவு இருக்கிறதா? சிபிஐ விசாரணை வேணும்னு மாயாவதே கோரிக்கை வச்சாங்களா? பா ரஞ்சித் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாரா? சுட்டோன்னு அமைதியாச்சா? உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே சார் சுட்டோன்னு சொன்னால் என்ன சொல்லுவார் அவர்? ஞாபகம் இருக்காது ஃபஸ்ட்டு. ஸோ இன்னொன்று சார், இவங்க சிபிஐ விசாரிக்கிறதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்ல. ஒருவேளை இவங்க தான் பிளான் பண்ணியே அது என்ன ஆகுதுன்றது அது பின்னாடி, ஓகேவா? அது உச்சநீதிமன்றம் அவங்க போவாங்க, கோர்ட்டும் இதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்குன்ட்டுலாம் எனக்கு தோணலை. ஒரு ஜஸ்டிஸ் வேல்முருகன் ஆர்டர் இன்னும் வரல. அதில் அவர் வெளிப்படையாக நீதிமன்றத்தில் எழுப்பிய கேள்வியை நான் சொல்கிறேன். அந்த கொலையை கண்ணால் பார்த்த சாட்சி உயிரோடு இருக்கிறார், வீரமணி என்ற அவரது சகோதரர் என்று நினைக்கிறேன், உயிரோடு இருக்கார். அடையாள அணிவகுப்பு நடத்தினீர்களா அப்படின்னு எளிமையான கேள்வியை கேட்குறாரு. கேட்கும்போது இவங்க இல்லை சார் எல்லாரும் ஃபோட்டோவும் மீடியாவில் வந்துருச்சு, மீடியாவில் எல்லாரும் ஃபோட்டோ வந்ததுக்கு நீ தானே காரணம் சொல்லிவிட்டு கேஸில் சாட்சியங்கள் வேண்டுமா இல்லை மீடியாவை சாட்சியாக சேர்க்க போகிறீங்களா என்று கேட்டு இதை பதிவு செய்திருக்கார். இதை உச்சநீதிமன்றம் கேட்காதா? ஆனால் அந்த ஒரு இன்சிடென்ட் போதுமாங்க சார், இது அப்படியே சிபிஐக்கு மாற்றுறது இன்சிடென்ட். அவர் ரீசன்ஸ் எழுதியிருப்பார், ஜட்ஜ்மெண்ட் காப்பி, அதனால தான் இன்னும் வரலன்னு நான் சொல்கிறேன். இதில் அவசரப்பட்டு அருண் சொல்கிறாரு, அல்வா அதிகாரி சொல்கிறாரு, அருட்தந்தை சொல்கிறார் என்றெல்லாம் தமிழக அரசு மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது. ஏன்னு சொல்லுங்கள். இவங்க எப்படி தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் போகக்கூடாது. ஏன்னு சொல்லுங்கள். மக்கள் வரி பணம் வீணாகுமா? அதுதான் இந்த ஆட்சியாலேயே மக்கள் வரி பணம் வீண் தானே. ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலித் தலைவரின் மரணத்தில் உள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதை தமிழக அரசு எதிர்க்கிறதா? இந்த கேள்வி வருதா? கேள்வியை நம்மளே முன் வைப்போம். அப்படி அதுதானேப்பா மீனிங். அதுக்கு யாருப்பா இன்னைக்கு கேட்குறது? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சிபிஐ இது வேணும்னு அவரோட சொந்த சகோதரர். அந்த மேட்டில் இந்த மாதிரி ஒரு கீனோஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு.
என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு போலீஸ்கிட்ட கேட்டால் அவங்க மனைவியை இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பதிலாயா? இப்போ அவங்க மனைவியும் தானே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதுவும் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு தான் 2 பேரும் போகிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். பாதி இன்வெஸ்டிகேஷன் நடந்த சமயத்தில் போனால் எங்கே முடிச்சா கரெக்டாக கூட பண்ணுவாங்கன்ட்டு சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷனாக முடித்து சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு இந்த குற்றப்பத்திரிகையில் இந்த விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்று அவர்கள் போகிறார்கள். அவர் அந்த நிகழ்ச்சிக்கு நீ வரல, நம்ம போயிருந்தோம்ப்பா, அந்த ஒரு 1ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்று வந்திருந்தோம். லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங். அப்போது தேர்தலை பக்கத்தில் வைத்துக்கொண்டு பறையர் சமூக மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஒரு நீதிமன்றம் உத்தரவு போடுகிறது. அந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியே வந்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து உச்சநீதிமன்றம் செல்கிறீர்கள் என்றால் இந்த வழக்கில் உள்ள உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவது தான் உங்களது எண்ணமா? அப்போ சேகர்பாபுக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்னு என்று சொல்லும் குற்றச்சாட்டுகள் உண்மையா? கிட்னி திருடர்களை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றம் சென்றது போலத்தான் நீங்கள் தலித் மக்களின் தலைவரை காப்பாற்றுவதற்காகவும் உச்சநீதிமன்றம் செல்கிறீர்களா என்று தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகள் அத்தனையும் இந்த கேள்வியை எழுப்பும். மக்கள் போராட்டம் கூட நடக்கலாம். எடப்பாடியே எழுப்புவார். சார் இன்னொன்றுங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி என்கவுண்டருக்கு அப்புறமா வந்து யாரெல்லாம் தீவிரமாக பேசிகிட்டு இருந்தாங்களோ அமைதியாயிட்டாங்க, இல்லை அமைதிப்படுத்தப்பட்டாங்க. என்ன காரணம் நம்மளுக்கு தெரியாது. அவங்க மேலே நான் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லலை, அப்படியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் புழுக்க மனசுக்குள்ளே இருக்க தானே சார் செய்யும். இருக்குமா? எப்படி மாலதி போகும்? இஸ் அ வெரி பாப்புலர் லீடர். ஸோ அது வந்து இப்போ எலெக்ஷன் வரும்போது எதிரொலிக்க தானே சார் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்பீலுக்கு போனீங்கன்னா எதிரொலிக்கும். இதை ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். என்ன தான் பொம்மையாக இருந்தாலும் எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சொல்கிறாரு, அல்வா சொல்கிறாரு, அழுத்தந்தை சொல்கிறாருன்றதெல்லாம் இதற்கெல்லாம் உடன்படக்கூடாது. அல்லது அவருக்கு கூட இருப்பவர்களாவது இதை சொல்ல வேண்டும். இன்னொன்று, இதில் முருகானந்தமும் தினேஷும் ஐஸ்கிரீம் அதிகாரி கூட சேர்ந்துக்கிட்டு அப்பீலுக்கு போகலான்னு நேற்று விவாதிச்சிருக்காங்க. இவங்க தானே முடிவெடுக்கிறது. தினேஷ்லாம் தைரியமாக சொல்ல, ஒரு ஒன்றும் தெரியாதுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொடுங்க, நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது சிக்கல் ஏற்படும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வழக்கில் செல்வ பெருந்தகை விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். ஸோ ஒரு தமிழகம் போன்ற ஒரு முக்கியமான மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர் கொலை வழக்கு விசாரணை, ஒரு தலித் தலைவரின் கொலை வழக்கில் விசாரணைக்கு சிபிஐயால் அழைக்கப்படுகிறார் என்றால் தேர்தல் நேரத்தில் அது எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட தோற்றத்தை கொடுக்கும்? அதனால்தான் இப்போது தான் முதல் முறையாக செல்வ பெருந்தகை மாற்றலாமா என்ற யோசனைக்கு வந்திருக்கிறார்கள். அவர் இந்த காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர் திரு ராஜேஷ், இவர் முன்னாள் தலைவர் திரு அழகிரி அவர்கள். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வந்திருக்கு, பார்த்தீங்களா? அதை பார்த்தேன் சார். மாலதிக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு தெரில. ஏடிஎம்கேல பிரச்சனை இப்படி தான் இருக்கும், திமுக இன்னும் தொடங்கலை மாலதின்ட்டு நான் இன்றைக்கி சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? அதாங்க சார், நேற்று வந்து திரு இபிஎஸ் அவர்கள் செல்வ பெருந்தகையை பற்றி பேசும்போதே எனக்கு தோணுச்சுங்க சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதிமுகவில் அனைத்து கூட்டணி சிக்கல்களும் முடிவுக்கு வரும்போது திமுகவோட கூட்டணி பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு. பட் நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேங்க சார். இது கூட்டணி பிரச்சனை ஆரம்பமா? எப்படி ஆல்ரெடி காமராஜரை பற்றி பேசும்போது ஒரு குட்டி சலசலப்பு எழுந்துட்டு எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க, அதை மாதிரி அமைதி ஆயிடுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜூலி மாரியப்பன் த ஜக்லர் என்ற ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். ஜக்லர்னால் இந்த பந்து இப்படி போடுறவர். ஸோ அதுலேயே கிராஃபிக்ஸும் போட்டிருக்காங்க. ஸ்டாலின் வந்து சிபிஐ, ஐயுஎம்எல், விசிகே இதெல்லாம் வச்சு அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு போடுறது மாதிரி. இந்த கட்டுரையில் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு கே.எஸ். அழகிரி அவர்கள் சொல்லியதை சொல்கிறேன். எங்கள் நண்பர்கள் வளரும்போது நாங்களும் வளர வேண்டும். பொதுக்கூட்டங்களில், பேரணிகளில் அவர்கள் பக்கத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அமைச்சரவையிலும் அவர்கள் பக்கத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நாங்கள் இன்று 25 தேங்கி நிற்கிறோம். என்ன இப்போ பேச்சு தொடங்கியிருக்கு நம்மளது? கரெக்டாக இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கும் கரெக்டாக கோயின்சைட் ஆகுது. இப்போது திரு ராஜேஷ்குமார் அவர்கள் அதிக சீட்டு வேணும், இல்லை அமைச்சரவையில் பங்கு வேணுன்றாரு. கே.எஸ். அழகிரி அவர்கள் எங்களுக்கு அமைச்சர் இதை சொல்லிட்டாரே, நண்பர்கள் அரசியல் கூட்டத்துக்கு மட்டும் கூட பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வைக்கிறீங்க, அமைச்சரவை கூட்டத்தில் பக்கத்தில் சேர் கூடியா அப்படின்ட்டு அவர் அழகிரி சொல்கிறாரு. அதுலேயே சார் ஒரு காலத்தில் நாங்கள் தான் ஈக்குவலாக திமுக 100 நாங்கள் 100. தட் இஸ் ட்ரூ. வரலாறு தானே அது. ஸோ அப்படி இது அவர் திரு அழகிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாநிலத்தின் தலைவராக இருக்கக்கூடிய
நபர் என்ன சொல்ல வேண்டும்? அழகிரி சொல்கிறத பற்றியும் ராஜேஷ்குமார் சொல்கிறத பற்றியும் கேட்குற சார் அவங்க 2 பேரும் இப்படி சொல்லியிருக்காங்களேன்னு கேட்டால் என்னையா சொல்லணும்? இல்லைங்க கேட்போங்க, ஒரு அழகிரி சொல்கிறது கரெக்டு தாங்க. 140 வருஷ கட்சிங்க இது. 2004லேருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடந்தப்போ எவ்வளவு மந்திரி சபையை நாங்கள் தூக்கி கொடுத்தோம். அன்றைக்கி நீங்கள் ஏன் சார் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கல? இன்றைக்கி நீங்கள் பங்கேற்றீங்கல்ல, இன்றைக்கி நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது எங்களுக்கும் கொடுங்க, என்னங்க தப்பு என்று தானே அவர் சொல்ல வேண்டும். ஆனால் நான் தலைமையிட்ட சொல்லியிருக்கேன், தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் தலைமையை ஒத்துக்கல. அது மாதிரியான தலைமை பேச்சுவார்த்தை எனக்கு அது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கல அப்படின்னாரு நேற்று ப்ரெஸ் மீட்டில். தலைமையிட்ட சொல்லியிருக்கோம், தலைமை சொல்லுவாங்க. இல்லை சார், இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க கேட்குறாங்களே, நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நான் பொது வெளியில் கேட்க மாட்டேன், எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்பேன். அதே மாதிரி சார் அந்த நிர்வாகிகள்லாம் ஏன் அப்படி கேட்குறாங்கன்றதுக்கு, இது வந்து சுதந்திர நாடு, யார் வேணாலும் பேசலாம். இப்படியெல்லாம் ஏன் பேசுகிறார் என்றால், தன்னை கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றிய கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார் என்பதை தவிர வேறு காரணம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? அழகிரிக்கு ஒன்றும் இல்லை, பளிச்சுன்னு சொல்கிறாரு. எல்லாத்துலேயும் கூட சேர்த்துக்கிறீங்க, 50-50 போட்டிட்டோங்க நாங்கள் ஒரு காலத்தில். 25 தேங்கி நிற்கிறோங்க, 60 கொடுங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ராஜேஷ்குமாருக்கு ஒன்றும் இல்லை, கிள்ளியூர் எம்எல்ஏ. அவர் கேட்குற பங்கு கூடியா? இவருக்கு மடியில் கணம் இருக்கிறது. இன்னொன்று, இவர் வந்து அவங்கள மாதிரியே சரி ஏதோ முன்னாள் தலைவர் கேட்குற நம்மளும் கேட்போம், எங்கள் ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் இந்த நுங்கு தூக்கி போய் ஜெயிலில் வச்சுருவாங்க. அப்படியாங்க சார்? பண்ண முடியுமா முடியாதா? இல்லை அந்த அளவுக்கு திமுக அது கோவப்படுத்துமா? ஏம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? கூட்டணியை பிச்சுக்கிட்டு போயிடும். இந்த தேர்தலை விட்டால் அடுத்து முடிஞ்சு. காங்கிரஸ் 25 போட்டியிட்டதுனால தான் திமுக 173 போட்டிக்கிட்டுச்சு. காங்கிரஸ் 50 போட்டிக்கிட்டா 175 போட்டிக்கிட்டு தான் நீங்கள் பார்டரில் ஜெயிச்சிங்க, மறந்துடாதீங்க. 175 உங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டு ஹையாக இருந்ததுனால தான் சிம்பிள் மெஜாரிட்டி உங்களால் 220 அண்ட் ஆட் கிராஸ் பண்ண முடிஞ்சிச்சு. போட்டி போடுறதே கம்மியாக போட்டி போட்டு பாதி தோத்துட்டீங்கன்னா. நீங்கள் சொன்னீங்க ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாக இந்த சிபிஐ விசாரணையும் இவங்க பேசுகிறதும் கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. இதோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம இணைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கவிதாவை திமுகவில் இணைத்ததன் மூலமாக செல்வி ஜோதிமணி வேற பேசியிருக்காங்க சார். எப்படி அமையுது பாருங்க. இப்போது கரூர் மாவட்டத்தின் மகிழா காங்கிரஸ் நிர்வாகி கவிதா என்பவரை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் சேர்த்ததோடு அல்லாமல் தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய சரியான தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை உணர்ந்து கவிதா இங்கே சேர்ந்திருக்கிறார் என்று ஒரு சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டிருக்கிறார். கரூர் காங்கிரஸ் எம்பி செல்வி ஜோதிமணி அவர்கள், என்னதான் கூட்டணி கட்சினாலும் ரொம்பலாம் இன்சல்ட் பண்ணாதீங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க, பொது வெளியில் ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, ரூமுக்குள்ளே ஏதோ எவ்வளோ அவமானப்படுத்திருக்கீங்க, நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கோம், இப்படி பொது வெளியில் எங்களை அவமானப்படுத்தாதீர்கள் என்றெல்லாம் அவரும் வெளிப்படையாக எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். ரைட்டா? ஜோதிமணியோட ஆங்குவிஷ் நியாயமானது. இந்த பார்ப்பா, அந்த நிர்வாகி வேலை செய்யலைன்றதெல்லாம் வேறு. அவன் ஏன் நிர்வாகி? நீ கூட்டணி கட்சி. இங்கேருந்து தூக்கிட்டு போய் அவனை திமுகவில் போய் சேர்க்குறேன்னா அப்புறம் நீ என்னப்பா கூட்டணி கட்சி? எதிரி செய்ய வேண்டிய வேலையை நீ செய்கிற. சார், ஆனால் இன்னொரு அறிக்கை வெளியே வந்திருக்கு, அதில் அவங்க கட்சி நிர்வாகி இல்லைன்னு சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் சும்மா சமாதானத்துக்காக அவர்கள் ஏதாவது சொல்லிக் கொள்வார்கள். இது கட்சி நிர்வாகி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். இல்லைன்னா என்ன, அவங்க ஜோதிமணி கரூர் எம்பி தானே, அவங்களுக்கு தெரியாதா கட்சி நிர்வாகி இல்லையான்னு? ஸோ அது இப்போது வெளியே வந்திருக்கிறது. ஒரு நல்ல கட்சி தலைவர் என்ன சொல்ல வேண்டும்? கூட்டணி கட்சி இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும்ன்றதாவது குறைஞ்சது சொல்லணும். ஒன்று. இல்லை என்றால் நான் திமுக தலைவர் மற்றும் தமிழக முதல்வரிடம் இது பற்றி பேசப்போகிறேன் என்பதையாவது சொல்ல வேண்டும், இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி இப்படி திரும்பி இருந்தீங்கன்னா அப்போ உங்களது விசுவாசம் யாருக்கு? திமுகவுக்கா காங்கிரஸுக்கா? இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒட்டு போட்ட சட்டை என்று செல்வப்பிறந்தையை பற்றி சொல்கிறார். இப்போது அழகிரி இன்றைக்கி அவர் பதவி இல்லை, இருந்தாலும் காங்கிரஸ்காரராக பேசுகிறார். புரியுதா? அவங்களோட கோணத்திலேருந்து பார்த்தா இன்றைக்கி அவங்களுக்கு வலுவில்லை அப்படின்றதெல்லாம் டிபேட்டபிள், அவங்களுக்கு வலு இல்லைன்றதெல்லாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, காங்கிரஸ் எல்லாம் திமுகவில் ஜெயிக்க முடியுமாம்மா? சொல்லுமா? முடியாது. அவங்களும் இதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுக்குற சீட்டே வேஸ்ட்டு, அவங்களுக்கு கொடுக்குற சீட்டில் நாங்கள் போட்டிகிட்டு இருந்தோன்னா இன்னும் ஜெயிச்சிருப்போம், இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் டிபேட்டபிள். எதனால் இது முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, அது மாதிரி இது போயிட்டே இருக்கும். இன்னொன்று சார், ஆட்சி பண்ணி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடைய பலம் தான் அவங்களுக்கு இன்னைக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. சிம்பிள். இந்த கூட்டணி காங்கிரஸில் இருக்கிறவங்களும் எனக்கு இந்த ஒரு பூத்துக்கு இப்போ 5 ஓட்டுன்னு கூட வச்சுக்கையா, அந்த 5 ஓட்டால் தான் நீ ஜெயிச்ச. 20 தொகுதியில் 5000க்கும் கீழ் வாக்கு வேறுபாட்டில் திமுக ஜெயித்திருக்கிறது. அது அந்த வெற்றியில் எங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்காதா? காங்கிரஸ் உள்ள தலைவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன என்பதை சொல்லிவிடுகிறேன். 60
அல்லது 30. அப்போ 25 கிடையாது, 60 அல்லது 30. 60னா வெறும் 60, 30னா ஆட்சியில் பங்கு. டீல் போடு, இந்த வாட்டி எழுதிய கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆட்சியில் பங்குனா ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணுமா ஒன்றோ சார்? இரண்டோ. அதாவது எப்படிங்க சார்? இப்போ கல்வி அமைச்சர் யூபிஎல் இல்லையா? பிரதமர் மன்மோகன் சிங், உள்துறை அமைச்சர் பி சிதம்பரம், தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் யார்? ஆர் ராசா, ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறன், கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் டிஆர் பாலு, ரசாயனத்துறை அமைச்சர் மு க அழகிரி. இவ்வளோ வாங்கினீங்கல்ல, அப்படி எங்களுக்கு 2 கொடுங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஷூட் பொலிட்டீஷியன். அவருக்கு தெரிய வேணாமா இட் இஸ் அ டிக்ளரிங் வார், கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது, கூட்டணியில் இருக்க கட்சிகளை இது கோவப்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தானே சார் அவர் இந்த கவிதாவை இணைக்கிறதா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறதா இருக்கட்டும், அதை செஞ்சுருக்க முடியும். தமிழகத்துக்கு வேண்டுமானால் மு க ஸ்டாலின் முதல்வராக இருக்கலாம். கரூருக்கு இந்த செந்தில் பாலாஜி தான் முதல்வர். கரூரை பொறுத்த வரைக்கும் திமுக தவிர வேறு கட்சியே இருக்கக்கூடாது. சனிக்கிழமை என்னன்னு பார்த்துருவோம் சார். அப்போ இதுதான் ஒரு பிளான். அவர் யோசிச்சிருந்தா மதிமுகவிலிருந்து கோவை பகுதியை சேர்ந்த நிர்வாகி என்று நினைக்கிறேன். மதிமுக கூட்டணி கட்சி தானே, அங்கேருந்து என் நிர்வாகி சேர்த்தாரு. அங்கே அவங்களோட ரியாக்ஷன், யோ நீனே எங்கள் ஆளை உருவுறது, நாங்களே ஒரு ஆள் இந்த தரம் வச்சுக்கோ, இந்த மல்லை சத்தியா வச்சுக்கோ, போ எடுத்துகிட்டு போ, பழைய ஆள் பெரிய ஆள் இருந்தால் வச்சுக்கோ போ, என்ன எங்கள் அப்பாவும் தவிர ஒருத்தர் இருக்கக்கூடாது கட்சியில், அதுதான் அவங்களோட லட்சியம். அதே போல் காங்கிரஸ் இயக்கமும் இருக்கும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? தம்பி சொன்ன அப்படி யாரோ அவங்க கட்சி நிர்வாகி இல்லைன்ட்டு அறிக்கை விட்டாங்கன்ட்டு இங்கே இருக்கிற ஒரு செல்வப்பிறந்தக்கு இது பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கூட்டணி வைத்து கொண்டு உறவாடி கொண்டு, அதுவும் காங்கிரஸ் எம்பி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் மகளிர் அணி நிர்வாகியை நீங்கள் எடுத்து உங்கள் கட்சியில் சேர்க்கிறீர்கள் என்பதை ராகுல் காந்தி எப்படி பார்ப்பார்? ராகுல் காந்தி சுட்டி காட்டினால் இதற்கு செல்வப்பிறந்தகை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதையும் ராகுல் காந்தி சுட்டி காட்டினால் கார்கேவிடம் என்ன பதில் இருக்கிறது? இருக்கு ராகுல் காந்தி சொல்ல முடியுமா அவர் தலித்துன்றதெல்லாம் எதுக்குறியான்னு? இப்போ அதுதாங்க சார் திரு செல்வ பெருந்தகை அவர்களால் இப்போ நான் அது கேட்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த கேள்வி. இப்போ திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கிறதுனால மற்றவர்கள் தான் அதிக தொகுதிகளை கேட்குறாங்க. இப்போது திரு செல்வ பெருந்தகை நினைச்சா இதுக்கு உதவி பண்ண முடியுமா? திமுக கிட்ட 25 தொகுதிகளை வாங்கிக்கிட்டு இவங்களை எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட முடியுமா? இன்னைக்கு இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்தார், அந்த ஒரு நிலையில் அவர் இருந்தார். ஆனால் இன்று அதை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அவருக்கு செல்வாக்கு இல்லை. இன்றைக்கி அதை விட அவரோட ப்ரையாரிட்டி ஆம்ஸ்டாங் கேஸ் தான். இப்போது நாமும் வீட்டில் சாக்கடை ஊற்றின வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டுக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். அதுலேயும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் 2 கேஸில் அக்யூஸ்டு செல்லுபடுங்க. இதெல்லாம் தான் காங்கிரஸ் தலைவர்கள் போய் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வீட்டில் சாக்கடை ஊற்றுறோம். இதை 2 நாளைக்கு முன்னாடி இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இந்த பொது கணக்கு குழுவோட தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் செல்வப்பிறந்தகை பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மன், அந்த பதவிக்கான வேலை தொடர்பாக சென்னை அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்கிறதுக்கு செல்வப்பிறந்தகை போகிறாரு. அங்கே இந்த சாக்கடை ஊற்றின ஜெயக்குமார், புத்தநேசன் 2 பேரும் கூட நிற்கிறாங்கம்மா. தெரியாது இப்போ உங்களுக்கு யாருன்னு? அப்போ திரு செல்வ பெருந்தகை தனித்து விடப்படல, 2 பேர் கூட தான் இருக்காங்க. கூட அவங்க வாலியை தூக்கிட்டு வருவாங்க பின்னாடி. கூட இல்லை, செயலுக்கு கூட்டுக்கு போகிறதுக்கு. கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்லாம் வலியுறுத்துறாங்க. இதில் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குல்ல சார், ஏன்னா அவர் தான் தலைவர். இப்போ நிர்வாகிகள் சொல்கிறதுக்கு தலைவர் சொல்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அது வேற மாதிரி ஆயிரும்ல சார், ஏன்னா தலைமை வேற எது கூட நினச்சிருக்கலாம்ல. இதில் என்ன இருக்குது? அப்படி சொல்லி தான் அதிக சீட்டு கேட்க முடியும், புரியுதா? அப்படி சொன்னாதான் திமுக என்னங்க ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க, அப்போ சீட்டை கொட்டி விடு. இன்னொன்று, நீ எந்த கட்சியோட தலைவர்? காங்கிரஸ். அப்போது உங்களோட அக்கறை காங்கிரஸ் கட்சியின் மீது இருக்க வேண்டுமா, வேறு எந்த கட்சியின் மீது இருக்க வேண்டும்? காங்கிரஸ் கட்சி அதிக சீட்டு கொடுத்தா வளருமா, இல்லை 20 சீட்டு வாங்கினா வளருமா? அதிக சீட்டு. உங்களை இந்த பதவி கொடுத்து அழகு பார்த்தது எந்த கட்சி? காங்கிரஸ். அப்போ உங்கள் விசுவாசம் காங்கிரஸ் கட்சிக்கு தானே இருக்கணும். ஐயோ 25 சீட்டு கேட்டால் கோச்சுப்பாங்கன்ட்டு சொன்னால் உங்கள் விசுவாசம் யார்கிட்ட இருக்குது? அவங்கக்கிட்ட விசுவாசம் இருக்குன்னா என்ன காரணம்னா, நீ கொலை பண்ணியிருக்கிற கொலைகாரன், கொலைகேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நீ இந்த வேலையை பார்த்து கட்சி அடமானம் வைக்கிற. அப்போ என்ன பண்ணணும்? தூக்குவின. இப்போது செல்வ பெருந்தகைக்கு எதிரான டீமோட கரங்கள் வலுப்படுத்தப்பட்டு இருக்கு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸில் இருக்க ஒரு 25 நிர்வாகிகள் தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு போய் மீட் பண்ணாங்க. திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. இதுன்றது ரொம்ப
ரொட்டீனாக நடக்கிற வேலை. சில டைம்லாம் நியூஸ் வரும், செல்வ பெருந்தகை மாற்றப்படுகிறாரா, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிளான்ட்டு அப்படின்னு சொல்லிடுவீங்க. பஸ் நான் தான் சொன்னேனேம்மா, ஒரு கார்கேவோட பையனுக்கு காசை கொடுத்து தான் இந்த ஆள் வந்து இந்த பதவிக்கே வந்தாருன்றதை நான் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். நான் இல்லைன்னா என்னம்மா தகுதி நீங்கள் சொல்லுமா? நீங்கள் அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு செல்வ பெருந்தகை மாற்றப்பட வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே சொல்லும்போது அதுக்கான சாத்தியம் இருக்க தான் செய்தாங்க சார். ஆமாம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காங்கிரஸ் ஹைகமாண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். தொடர்ந்து இவ்வளோ புகார் வந்திருக்கு, இவ்வளோ நாள் நீங்கள் அந்த புகாரையே பார்க்கல. இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்ட கொலைகேஸில் உங்கள் டிஎன்சிசி பிரசிடென்ட் சம்மன் பண்ணப்படுவார் அப்படின்ட்டு உங்களுக்கு புது தகவல் வருது. இப்போ அந்த புகார் எடுத்து பார்ப்பீங்களா மாட்டீங்களா? எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொலைகேஸில் சிபிஐ சம்மன் பண்ண ஒரு கட்சி எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்பீங்க? இல்லை, நிர்வாகிகள் சப்போர்ட் பண்ணால் கூட ஏதோ தூக்காமல் இருக்கலாம். நிர்வாகிகள் எதிராக இருந்தால் என்ன சார் பண்ணுவோம்? நமக்கு வெளியில் தெரியல, காங்கிரஸ் கட்சியில் இருக்க எல்லாருக்கும் தெரியுமா? அது உள்ளே இருக்கிற எஸ்சி/எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வண்டி வாங்கி தரேன்ட்டு இந்த கழிவுநீர் அகற்ற வாகனம் வாங்கி தரது கட்ட பஞ்சாயத்து. எதுக்குமா ஆம்ஸ்டாங் காலி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க ஏதாவது ஒரு லேண்ட் டீல் அது இதுன்ட்டு இவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் உள்ளே பூந்து பண்ணலான்னு நினைக்கும் போது வந்து கட்டை போடுவார் தெரியுமா? அவரை மாரி பண்ண முடியாது. ஒரு பெரிய ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரிப்பா, ஒரு 80 ஏக்கர் லேண்டு ஃபைனலைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கேன். இவங்க பூந்து அதை முடிச்சு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு தேத்தலான் இருக்கும்போது போய் குறுக்க பூந்து கட்டை போடும். ஓ, இருந்தாலும் இப்படி பண்ணுறாரா, உன்னை மீறி நான் பண்ணுறேன்ட்டுலாம் பேச முடியாது. அப்படி ஒரு நிலைமையில் இருந்தார் ஆம்ஸ்ட்ராங். சரியா? ஸோ எல்லா டீலுக்கும் குறுக்க இருக்கார். ரயில்வே ஸ்கிராப் டெண்டர்னா குறுக்க இருக்கார். ஸ்ரீபெரும்புதூரில் ஃபேக்ட்ரியில் ஸ்கிராப் டெண்டர், மேன் பவர் டெண்டர். ஸோ சிம்பிளாக ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னா யார் பலனடைகிறாங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது சேகர்பாபுவும் செல்வ பெருந்தகையும் தான் பெருமளவில் பலனடைந்தது. அதிக தொகுதிகள் கேட்குறாங்க, அமைச்சரவையில் பங்கு கேட்குறாங்க. இதை திமுக எப்படி பார்க்கும் சார்? கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை கொடுக்கலன்னா கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு காங்கிரஸுக்கு தைரியம் இருக்கா? இல்லை கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கிட்டு வருகின்ற 2026 தேர்தலை சந்திப்பார்களா காங்கிரஸ்? என்ன காரணம்னாங்க சார், இருவரும் இணைந்திருந்தால்தான் பலம். ஆமாம், அதற்காக நீங்கள் அன்றைக்கி அழகிரி தான் சொல்லியிருந்தார், சாரெல்லாம் உறிஞ்சி கொண்டு சக்கையாக எங்களை தூக்கி போட்டால் நான் ஏன் உங்களை பலப்படுத்த வேண்டும்? நண்பன் வளரும் போது நாங்களும் வளர வேண்டும். ஏன் உங்களை வலியுறுத்தணும்? இதுக்கு முன்னாடி 2021 எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. மக்கள் நல கூட்டணியை எங்கள் தலைமையில் உருவாக்க முடியாது. தனித்து போட்டியிடும் நிலையில் காங்கிரஸ் இல்லை. இன்று அப்படி இருக்கிறதா? இன்னைக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? தாவேக்கா இருக்குது சார். ஏன் போகக்கூடாது? தாவேக்கக்கூடாது? வெற்றி வாய்ப்பை பற்றி யோசிக்கணும்ல சார். வெற்றி வாய்ப்பை பற்றி யோசிக்கணும். அதுக்காக எங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றுட்டு அதிகமாக ஒரு 10 சீட்டு கேட்குறேன், அது கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நான் ஏன் உங்களை வெற்றி பெற வைக்கணும்? அதாவது இது சும்மா பயமுறுத்தி பார்க்குறாங்களா? ஒரு வேளை தொகுதி கொடுக்கலன்னா கூட்டணியை உடைக்க வாய்ப்பு இருக்கா? அதிக தொகுதி திமுக கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லை. தொகுதி கொடுக்கலன்னா கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எந்த தைரியத்தில் தான் விஜய் ஊரை சுற்றி இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வரும். எப்படி சிஎம் ஆக முடியும் அவர்? ஆனால் காங்கிரஸுக்கு அவ்வளோ பெரிய ஓட்டு வங்கி இங்கே இல்லையே சார். இமேஜ். தேமுதிகக்கு ஓட்டு வங்கி எவ்வளோன்னு பார்த்தா 2021 தேர்தலில் எவ்வளோ? ஒரு 43. முதலமைச்சர் ஆக போகிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. அப்படிதான். ஆனால் அந்த தேமுதிக அதிமுக கூட சேர்ந்தாங்கன்னா 2.5 தாண்டிடும். காங்கிரஸுக்கு இப்போ தனியாக நின்னாங்கன்னா 5 தொடுவாங்க. அந்த காங்கிரஸ் போய் விஜய் போன்ற ஒரு கட்சியோடு சேரும்போது இந்த 5ன்றது 10 ஆகும். ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குல்ல சார். எந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் லேக் ஆகுறாங்களோ அது வந்து காங்கிரஸ் கிட்ட இருக்குது. காங்கிரஸ் ஒரு பிராண்டு, சின்ன ஒரு பலம், மக்கள் அறிஞ்ச கட்சி இருக்குது. சரி, அப்படியே இல்லைப்பா, ரைட்டு, நீ சொல்கிற ஆங்கிள் படியே வச்சாலும் இவ்வளவு பழிபாவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் 4.5 வருஷமாக. இந்த பழிபாவங்களெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் நாங்கள் செருப்படி வாங்கிட்டு இருந்தோமே, அதுக்காவது கொஞ்சம் கூட கொடுங்க. மொத்தத்தையும் நீங்களே எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னது? அதுதான் பதிலுக்கு தான் கேட்குறேன். ஏன் 2004 2014 வரைக்கும் வெளியிலேருந்து ஆதரவு தர வேண்டியதானே நீங்கள்? நாங்கள் எங்கள் ஆட்சியில் நீங்கள் பங்கு எடுத்தீங்களா இல்லையா? உங்கள் ஆட்சியில் நாங்கள் பங்கு எடுக்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ இதில்? சரிங்க சார், இப்போது காங்கிரஸும் திரு விஜயும் இணைந்தால் வெற்றி பெறுவாரா விஜய்? நல்ல கேள்வி. இது ரொம்ப ஒரு பெரிய டாப்பிக்கு. அதனால் நாளை நிகழ்ச்சியில் இதை விவாதிக்கலாமே, சரிங்களா? அது கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணோம், அது நல்ல நேரம் எடுக்கும். அதனால் நாளைக்கு நீங்கள் கேளுங்க, நல்ல கேள்வி இது. அதோட சாதக பாதகங்களை, சாத்தியக்கூறுகளை நாளே அனலைஸ் பண்ணுவோம். சார், நீங்கள் சொன்னீங்க பிரச்சனை எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு, டெல்லியிலேருந்து செங்கோட்டையன் அவர்கள்ட்ட சொல்லிட்டாங்க, போய் அமைதியாக உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் போய் டிடிவி தினகரன் அவரை மீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் மொத்தம் 3 பேர் சேர்ந்து மீட் பண்ண செய்தி வந்திருக்கேன் சார். இல்லை, அது உண்மை தானே? ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் மீட் பண்ணவே இல்லை, சும்மா அவங்க பாட்டு சொல்கிறாங்கன்னு அவர் செய்தி ஊடகங்களை சொல்கிறாரு சார். 2 போர்ஷன் இதில். இன்னொன்று, திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை இன்னமும் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் முடிவுக்கு நாங்கள் வரவில்லை.
அண்ணாமலை என்னிடம் பேசினார். அவர் எங்களது நீண்டகால நண்பர். நாங்கள் அரசியலும் பேசினோம், மற்ற விஷயமும் பேசினோம். அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுங்கன்னுட்டு. நான் ஏற்றுக்க முடியாதுன்ட்டு என்னுடைய முடிவை நான் தெளிவாக அவரிடம் சொல்லிவிட்டேன் என்று சொன்னார். செங்கோட்டையன் டிடிவியை சந்திச்சுக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா சந்திச்சிருக்காரு. ஓகேவா? ஏன் மறுத்தார்? கட்சியை விட்டு தூக்கிட்டாங்களா? அதே தான் பிளான் போட்டாங்க. எங்கள் லெட்டர் பாதி டைப் ஆயிடுச்சு. ஒரு ஆள் நான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நீ அந்த ஆளை போய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன்னா என்ன தான் உனக்கு நினைப்பு? அங்கே போய் எம்எல்ஏக்கு போ என்று அங்கே கத்தி கூர் தீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நான் அங்கே அவரை சென்று யாரையும் சந்திக்கவில்லை, யாரையும் சந்திப்பதாக எண்ணமே இல்லை. எல்லாரும் ஒன்றிணையணும். ஒன்றிணையணும். எப்போது ஒன்றிணையணும், எப்படி ஒன்றிணைய வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். முடிஞ்சா? இப்போ அவருக்கு தேவை சக்தி சீட்டு, கோபி சீட்டு, அவ்வளோதான். அது முடிஞ்சா டிடிவி ஆல்சோ வில் கம் அரவுண்ட். எழுதி வச்சுக்கணும். இன்னும் இந்த சவுண்டெல்லாம் கொடுப்பாரு. சரியா? அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசினாலும் அவரெல்லாம் சும்மா இருக்க முடியாது. மலேசியா சென்று மலேசியாவிலிருந்தே தொடர்பு கொள்வார். ஸ்ரீலங்கா போயிருக்கார் சார். ஸ்ரீலங்கா டிரான்சிட். இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் இல்லைன்ட்டு தான் அன்றைக்கி சொன்னேன் நான். திருப்பி எங்கேருந்து இந்தியாவுக்கு திரும்புவார்னு சொல்லுங்கள்? மலேசியாவில். ஸ்ரீலங்கா. அங்கேருந்து ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்காலேருந்து திரும்புவார். வந்து ஏர்போர்ட்டில் அண்ணா நான் குடும்பத்தோட ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ஆமாம், கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும்ல. ஸோ அவர் இந்த வேலையெல்லாம் செய்வார். இன்னொன்று நம்ம சொன்னோம், பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு, நான் சொன்னேன்னு சொன்னீங்க. நீங்கள் பிரச்சனைலாம் முடிஞ்சு நீங்கள் நல்ல ஷேப்புக்கு வருவீங்க, திமுக வேடிக்கை பார்த்துருக்குமா? ஐயோ என்ன நம்ம கூடாரமே கலகலக்குதுட்டு இந்த மாதிரி நேரத்தில் இன்னொரு 2 வெடியை போட்டு விடு பண்ணத்தானே செய்வாங்க. ஸோ இந்த சலசலப்புகளை தொடர்ந்து வார்ப்பா. நீ 2 அடி அடிச்சுன்னா நான் பதில் 2 அடி அடிக்கணும். போர் தொடங்கிருச்சு. இன்னொன்னுங்க சார், டெல்லி தலைமையிலேருந்து டிடிவியை கூப்பிட்டு பேசலை சார். அதனால் அவர் ஏதாவது பேசிகிட்டே இருந்தால் தானே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நேற்று நான் பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன்னு திரு டிடிவி அவர்கள் பேசியதும் அண்ணாமலையின் தூண்டுதலில். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த விஷயத்தின் பின்னால் இவர் செங்கோட்டையன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேவா? தெருவுக்கா போரேல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பன்னீரும் புரிஞ்சுக்கிட்டார். அண்ட் சசிகலாவும் புரிந்து கொண்டு விட்டார். அந்த பக்கம் அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு போட்ட அபராதம் அதிகம். ஸோ டிடிவியை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொன்று நான் டிடிவிக்கு பர்சனல் கோவம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதனால் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஏற்கனவே விரிவாக இதை பற்றி விவாதிச்சிட்டாங்க. திருப்பி அதை பேச வேணாம்னு நினைக்கிறேன். என்ன ஆப்ஷன் இருக்குது டிடிவிக்கு? பட் எல்லாம் சரியாயிடும். இல்லை என்ன ஆப்ஷன் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். ஏற்றுக்க மாட்டேன், சரி பண்ணி ஏற்றுக்காத, என்ன பண்ண போகிறேன்? விஜய் தனியாக கேண்டிடேட் போட்டு திருப்பி தோக்க போறியா? இந்த வாட்டி நிற்கிறதுக்கு வரமாட்டான் தெரியுமா? பேரஸ்ட்டு மினிமம் சொல்கிறேம்மா, ஒரு 25 லட்சம் செலவு பண்ணுமா இல்லையாம்மா ஒரு கேண்டிடேட்டு? பேரஸ்ட்டு மினிமம். யார் செலவு பண்ணா உனக்காக நம்பி? தோக்க போகிறேன்னு தெரிஞ்சு ஃபண்டு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா? இன்றைக்கி 3 எலெக்ஷன் ஃபண்டு பண்ணி தோத்துட்டாங்க. பிஜேபி ஃபண்டு பண்ணுமா? இப்போது 24லையாவது பிஜேபி கூட்டணியில் நின்னீங்க, ஃபண்டு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எல்லா தொகுதியும் காசு கொடுத்தாங்க, 10 ரூபா கொடுத்தாங்க. கட்சி கொடுத்தது போக தன்னுடைய தொகுதிக்காக அண்ணாமலை வசூல் செய்தது மட்டும் 200 கோடி கோவையில். இதெல்லாம் தான் டெல்லிக்கு ரிப்போர்ட்டாக போச்சு. கோயம்புத்தூருக்கு மட்டும் அண்ணாமலை வசூல் பண்ணது 200 கோடி. யார்கிட்ட சார் வசூல்? கான்ட்ராக்டர், அவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. கட்சிக்காக நான் நிதி வசூல் பண்ணுறேன், கட்சிக்காக நிதி வசூல் பண்ணுறேன்னு வசூல் கோடி. ஸோ அப்போது கொடுத்தாங்க 10 கோடி தினகரன் கொடுத்தாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும். நான் சொல்கிறது இப்போ யார் கொடுப்பாங்க உங்களுக்கு பணம்? திமுக டிடிவிக்கு ஃபண்டு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் பண்ணுவாங்க, ஃபண்டு பண்ணி தனியாக நில்லுன்னு சொல்லுவாங்க. ஜெயிலில் இருந்து திமுகவில் காப்பாற்ற முடியுமா? அந்த எல்லைக்கு பிஜேபி போகுமா போகாதா? சொல்லுப்பா. சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். அதாவது நீங்கள் சொன்னீங்க பின்னாடி இருந்துட்டு மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் தான் டிடிவி தினகரன் அவர்களை தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பிஜேபி சொல்லிட்டாங்க இக்கரை புலுவாம்பட்டி அந்த லேண்டை அட்டாச் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமே எதுக்கு சார் அவர் போய் சொல்கிறாரு? சொல்லியிருக்காங்க, தம்பி ராஜா நீயும் ஜெயிலுக்கு போய்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சும்மா இருப்ப? சீரியஸ்னஸ் புரியல. சீரியஸ்னஸ் புரியலன்றதெல்லாம் தாண்டி தெரியாது, மேனேஜ் பண்ணிக்கலாம். திருப்பி நான் திருப்பி டிடிவி கிட்ட பேசுகிறேன் என்று உருட்டி கொள்ளலாம் என்று நினைக்கிறார். அவரால் எல்லாரையும் விட அவருக்கு இபிஎஸ் மேலே தான் இவ்வளோ கோவம். இபிஎஸ் ஏற்றுக்கவே முடியல. தலசியமாக உட்காந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரை பண்ணுறாரு. அண்ணாமலையெல்லாம் ஒழிச்சிருவாங்க. இக்கரை புலுவாம்பட்டியில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இன்னொன்று இப்போ இந்த ட்ரிப்புக்கு பின்னாடி ஆள் போல நினைக்கிறீங்களா? RAW வாட்சிங் ஹிம். சரியா? எங்கே போகிறாரு, யாரை சந்திக்கிறார், எல்லா மூமெண்ட்டையும் ஹீஸ் அண்டர் அப்சர்வேஷன். அதனால் இதெல்லாம் கார்னர் பண்ணுறது எப்படின்றது தெரியும்பா. சொல்லிட்டாங்க, இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்க. நீ பாட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருங்க, பீகார் முடிச்சோன்னே நேரங்க வந்துடும். அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் போயிட்டு டிடிவி எல்லாம் மீட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் டிபேட் வச்சாங்க. ஸோ போனாருன்ற உண்மையின் அடிப்படையில் வச்சிட்டாங்களா எப்படி சார்? தட் இஸ் தேர் அஜெண்டா. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்களே அதை மறுத்ததுக்கப்புறம் டிபேட் எப்படி பண்ண முடியும்? மறுநாள் தான் மறுக்கிறாங்க. இன்னொன்று, கார்த்திகை செல்வன்லாம் நினச்சிருந்தா செங்கோட்டையன்கிட்டே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி போனீங்களா இல்லையா, நான் டிபேட் வைக்க போகிறேன்ட்டு கேட்க முடியும்.
ஆனால் கார்த்திகை செல்வனுக்கு நம்மளை வந்து இந்த பத்திரிகையாளர் பயிற்சி கல்லூரிக்கெலாம் முதல்வராக போட்டிருக்காங்க, நிர்வாகியாக போட்டிருக்காங்க, நிறைய உதவி செய்கிறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு. நம்ம இந்த வேலையில் இருக்கணும்னா கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் தான் இந்த வேலையில் இருக்க முடியும்னு நியூஸ் 18 குரூப்பு சொல்லிடுச்சு. அப்போ வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காரு. விடுங்க. உங்களுக்கு செங்கோட்டையன் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் அந்த செங்கோட்டையன் டிடிவியை சந்தித்ததை வச்சு டிபேட் வைக்கிறீங்கன்னா பார்க்குறவங்களாம் பைத்தியக்காரனா மாலதி. ஆனால் பைத்தியக்காரன் நினச்சி தானே நீங்கள் இந்த டிபேட்டை வைக்கிறீங்க. ஆனால் பார்க்குறவங்க பைத்தியக்காரங்க இல்லை. சார், விஜயலட்சுமி அவர்களுடைய தொடர்பான அந்த வழக்கில் சீமான் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட்டு. நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. என்ன சார் மன்னிப்பு கேட்டாரா? சீமான் ஒரு மன்னிப்பு கேட்டு ரிக்ரெட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு அஃபிடவிட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு. வருந்துகிறேன். விஜயலட்சுமி தரப்பு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது பாருங்கள், இது மன்னிப்பு மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே என்னதாங்க உங்கள் பிரச்சனை, முடிங்க, எவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டே போவீங்க, முடிச்சு விடுங்க அப்படின்ட்டு நீதிபதிகள் சொன்னதும் இரு தரப்பும் மாறி மாறி குற்றம் சுமத்தி கொண்டனர். இவரால் நான் பயந்து கொண்டு பெங்களூருக்கு ஓடிவிட்டேன், அதனால் என்னோடய வாழ்க்கை தொலைந்து விட்டது என்று அவர்கள் தரப்பும். இவர்கள் தரப்பு ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடுறாங்க அவங்க, அதுவும் கண்ணாப்புறான்னு திட்டி திட்டி வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு இவங்களும். அவங்க பதிலுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டேன் அப்படின்ட்டு அவங்களும் சரி இதெல்லாம் இருக்கட்டும், 2 பேரும் மன்னிப்பு கேளுங்கட்டேன். இந்தம்மா நீ மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேளு. 2 பேரின் மன்னிப்பும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். நீதிமன்றத்தில் 2 வாரங்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக 2 தரப்பும் அந்த மன்னிப்பு கடிதங்களை பரிமாறிக்கொள்வதாக நீதிமன்றத்தில் வாக்குறுதி அளித்தார்கள். 2 வாரங்கள் கழித்து இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் வரையில் இருதரப்பும் பொதுவெளியிலோ சமூக வலைத்தளங்களிலோ எங்கும் இது பற்றி பேசவே கூடாது. மீறி பேசினால் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக கருதப்படும். இப்போ விஜயலட்சுமி அவர்கள் வீடியோ போட்டாலும் உடனே எடுத்து பகிர்ந்துருவாங்க. அப்படி ஒரு சில யூடியூப் சேனல்கள் இருக்குது. அப்புறம் அவங்க அந்த சேனலோட வாழ்க்கை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவலி அக்ரியபிள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு நாங்கள் பண்ணிடுறோம். இப்போ அண்ணனை வந்து SORRY சாரி கேட்க சொல்கிறாங்க. 2 பேரும் தான் கேட்கணும். அண்ணன் கேட்டு தான் ஆகணும். அதான் ரிக்ரெட்டுன்னு போட்டிருந்தாரு, அது அவங்க தரப்பு ஏற்றுக்கல. ஸோ சீமான் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மொழியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு வாக்குமூலத்தை நாங்கள் தயார் செய்து நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. இதுதான் அதோட அப்டேட். என்ன கேட்டால் அண்ணன் டக்குன்னு சாரின்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சு விடணும் சார். அப்போ தான் சார் திமுகவுக்கு எதிராக வந்து கிழிச்சாரு. திமுகவுக்கு எதிராக இந்த பிரச்சனைனால தான் எங்கள் அண்ணன் வந்து சிக்கலில் இருக்காரு. இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிருக்காரு. அடுத்த அண்ணனை பார்த்தீங்கன்னா ருத்ர தாண்டா ஆட போகிறாரு. நீங்கள் அவர் நம்ம ஜெகதீஷ் பாண்டியன் நம்ம சேனலில் பேசுகிறத பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. சிக்கல்லாம் இல்லைன்னா அண்ணனே போய் சிக்கல் மேலே போய் உட்காந்துக்குவார். புரியுதுங்களா? செம விடுங்க, முடிஞ்சிடும் இந்த எலெக்ஷனோட ஒரு அண்ணன் கதை விடுங்க. முடிஞ்சிருந்தா முதல்ல ஒரு 1000 ஆமாப்பா, நல்லா சிக்கிரும்ப்பா. சரி சார், உங்களுடைய கருத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி சார்.